கடைசியாக எழுதுகிற நூலில் சொல்கிறார், வட இந்தியாவும் தென்னிந்தியா அப்படி இணைஞ்சிருக்க முடியும்னு சொல்கிறார். அவர்கள் கல்வியில் பின்தங்கியவர்கள், நம்மெல்லாம் கல்வியில் முன்னேறியவர்கள். அவர் சவுத் இந்தியான்னு தான் சொல்கிறார். இங்கெல்லாம் திரிவதை போல ஒரு பெண்ணை தீயிலிட்டு எரிக்க முடியுமா அப்படின்னு கேட்குற. சவுத் இந்தியாவில் நடக்க மாட்டாது. இங்கெல்லாம் அம்மனச்சாமியார் வீதியில் திரிகிறானே தடையில்லாமல் அங்கு நடக்க முடியுமா என்று கேட்கிறார். அவர்களுடைய பண்பாடு என்பது முற்போக்கானதாக இருக்கும். வடநாட்டு பண்பாடு என்பது பிற்போக்கான பண்பாடு. நாங்கள்லாம் ஆரியர்களுடைய வம்சம்னு இவனு சொல்லிக்கிட்டான். கோல்வார்க்கில் எழுதியிருப்பார், ஆரியன்னாவே அவன்லாம் அறிவியல் சிறந்தவன். சினிமாவில் வர்ற ஒரு மகுதுவந்தின்னு ஒன்று அது சொல்லும், நாங்களாம் பிரெயின் பவர் அதிகம். அந்த மாதிரி அவனுக்கு சொல்லிட்டு கோல்வார்க்கு அப்படி தான் எழுதியிருக்கார். ஆரியன் என்றால் அறிவாற்றல் உடையவன், மேம்பட்டவன் என்று பொருள். நாமெல்லாம் ஜெர்மானியனர்லாம் நம்ம ஆளுங்க தான், ஆங்கிலேயர் நம்ம ஆளுங்க தான். பெரியார் சொல்லுவார், வெள்ளை ஆரியனுக்கு இங்க இருக்கிற மஞ்சள் ஆரியன்கள் அவன் தங்கள்னு சொல்லிட்டு நம்மகிட்ட ஏமாத்திட்டே இருக்கான், எச்சரிக்கையாருலாம் சொல்லுவார். இப்போ நடத்துறான் தேர்வு, பிசிக்ஸில் 0 மார்க் வாங்கியிருந்தா பரவாயில்ல, -4 வாங்குறான். நினச்சி எப்படா -4 தேர்வில் வாங்க முடியும்? ஏன்னா அதில் தவறான கேள்வி எழுதினா அதுக்கு மதிப்பெண் குறைக்கப்படும். ஒன்று கூட சரியாக எழுதுனதும் தப்பாக எழுதியிருக்கிறான் கொஞ்சத்து மட்டும், அதுக்கு 4 குறைஞ்ச -4. ஆனால் அவனுக்கு எம்எஸ்ல இடம் கிடைச்சிருக்கு. எப்படி கிடைக்கும்? முதல் மதிப்பெண் ஒரு பொண்ணு வாங்கினான், நீட்லன்னு போட்டான். அவள் 12ல் ஃபெயில் ஆகிருக்கிறான். நீட்டில் தேர்ச்சி அடைஞ்சதுனால அவனுக்கு அட்மிஷன் கிடைக்குது. நடந்ததில்லை இதெல்லாம். எப்படி நடந்திருக்க முடியும்? தமிழ்நாட்டில் காப்பி அடிக்க விட மாட்டான், வடநாட்டில் காப்பி அடிக்கலாம் விட மாட்டான். இதுதான் வித்தியாசம், வேற என்ன வித்தியாசம்? புலிகள் மீது போர் நடந்து கொண்டு தாக்குதலுக்கு உள்ளாகி கொண்டிருக்கால், போர் நடந்து கொண்டு இருக்கிறது. நம்முடைய படை வீரர்கள் இதோ பாருங்கள் கைப்பந்து விளையாடி கொண்டு இருக்கிறார். நமக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. அவன் வந்தா அவன் சண்டை போட்டுட்டு இருக்கான், அவன் செலவு, அவன் வீரர்கள் சாவு, நமக்கு எது பிரச்சனை இருக்கா என்று மட்டும் சொல்லவில்லை. பிரபாகரனுக்காக நான் பேயிடம் கூட போய் மண்டியிடுவேன்னு சொன்னான். அப்ப தலைவரே உயிரோடு பிடித்தருவதான் இவன் சொல்லிட்டு இருக்கான். ஏற்கனவே நம்முடைய தூதர் தீட்சித்னு ஒருத்தர் இருந்தார், அவர் சொன்னாரு ஆஃப்டர் ஆல் 2000 பாய்ஸ் என்று சொன்னார். அவ்வளவுதான், 2000 பசங்க இந்த சுருட்டு குடித்து கொண்டு சொன்னானா, இந்த சுருட்டு தீர்வதற்குள் அவர்களை எல்லாத்தையும் நாங்கள் அழித்து விடுவோம் என்று சொன்னார். முரசொலின்னு அங்கே ஒரு ஏடு இருந்தது. அந்த பத்திரிகை அலுவலகம்லாம் குண்டு போட்டு தகர்க்கப்பட்டன. புலிகளுடைய வானொலி நிலையம், அவங்களுடைய தொலைக்காட்சி நிலையம்லாம் குண்டு போடப்பட்டது. எல்லாம் செய்தார்கள். முடிச்சுட்டு தான். எதற்கு இதை சொல்லுகிறேன் என்றால், அதுவரையிலும் ஒரு ஊடகத்துக்காரரை கூட சிங்களப்படை கைது செய்தது கூட இல்லை, சுடுறது அப்புறம் கைது செய்யக்கூடவே இல்லை. இவனோட பார்க்குற 100 மடங்கு அவன் யோகியனாக இருந்திருக்கிறான். இந்திய அமைதிப்படையோடு ஒப்பிட்டு பார்க்கிற போது ஜெயவர்த்தனே ராஜீவ்காந்தி ஒப்பந்தம் என்று தான் அதற்கு பெயரை தவிர பிரபாகரன் ஜெயவர்த்தனே ஒப்பந்தம் கிடையாது. ஒப்பந்தம் போட்டான். இதையெல்லாம் சொல்லிவிட்டு வந்துடுச்சு, நீ ஆயுதத்தை ஒப்படை என்கிறார்கள். அவர் கொஞ்சம் முரண்டு பிடித்தார்கள். ஆனாலும் இந்தியாவை நோக்கி எங்கள் துப்பாக்கி திருப்ப விரும்பவில்லை என்று சொல்லிவிட்டு சுதுமலை கூட்டம் இவன் போன உடனே அதில் பேசுறாரு, நான் இந்தியாவை நம்புகிறேன், நான் என் மக்களுக்காக நாங்கள் தூக்கிய துப்பாக்கியில உங்கள் கையில் கொடுக்கிறோம், அப்போதே எங்கள் மக்களின் பாதுகாப்பு உங்களிடம் கையளிக்கப்பட்டு விட்டது, ஆயுதம் மட்டுமல்ல, எங்கள் மக்கள் பாதுகாப்பு உங்கள்கிட்ட தான் கொடுத்துருக்கோம். இதையெல்லாம் சொல்லி நீங்கள் புதிதாக காவல் நிலையங்களை அமைக்கக்கூடாது, இராணுவ முகாம்களை அமைக்கக்கூடாது தமிழ் பகுதியில். அதுக்கப்புறம் அமைச்சுக்கிட்டே இருக்காங்க. இவர்கள் ஒரு பக்கம் ஆயுதம் கொடுக்கிறார்கள், இன்னொரு பக்கம் இந்திய அரசு ஆயுதங்களை ஈபிஆர்எல் போன்றவர்கள் கொடுக்கிறது. புலிகள் அதை வீடியோ செய்து கொண்டு போய் காட்டுகிறார்கள். என்ன இது பண்றீங்க? நியாயமா? அது எங்கிட்ட வாங்கிட்டு இருக்கீங்க, அவனுக்கு கொடுத்துட்டு இருக்கீங்க. இந்த நூல் வெளியீடு, அதனுடைய கதை தலைவனாக இருக்கிற பொட்டம்மான், அவருடைய சிறப்புகள் பலவும் பேசப்பட்டிருக்கின்றன. அண்மையில் பல கட்டங்களாக பல்வேறு போராளிகளை பற்றிய அறிமுகங்கள் தமிழ்நாட்டுக்கு தேவை என்ற அடிப்படையில் முதல்ல மேஜர் கின்னி என்கிற ஒரு போராளியின் நூலைத்தான் புதுச்சேரி திராவிடர் விடுதலை கழகம் வெளியிட்டது. அதன் தொடர்ச்சியாக சமர்க்கள நாயகன் பிரிகேடியர் பால்ராஜ் அவர்களை பற்றிய ஒரு நூலினை மிக குறைந்த விலையில் தோழர்கள் எல்லாம் நிதி திரட்டி அதில் குறைந்த விலையில் அனைவருக்கும் போய் சேர வேண்டும் என்ற நோக்கத்தோடு அந்த நூலை வெட்டியிருந்தார்கள். அதற்கு பின்னால் தொடர்ச்சியாக பல நூல்கள் வெளிவந்திருக்கின்றன. இப்போது உளவுத்துறையை பற்றி இன்னும் கொஞ்சம் விரிவாக மக்களிடம் எடுத்துச் சொல்ல வேண்டும் என்ற சிந்தனை இருந்தது. ஆனால் முதலில் இந்த நூல் பொட்டம்மான் என்கிற ஒரு போராளியை, உளவுத்துறையின் தலைவராக இருந்தவரை தமிழ் சமூகத்துக்கு அறிமுகப்படுத்த ஒரு நூலாக இப்போது வெளியிடப்பட்டிருக்கிறது. அவரை பற்றிய பல செய்திகளும் பேசப்பட்டிருக்கின்றன. எல்லாம் சோழல் சொன்னதைப் போல தமிழரசன் அவர்கள் மிக விரிவாக ஒவ்வொரு பகுதியாக எடுத்தவர் பேசியிருக்கிறார். பலரும், தோழர் ஐயப்பன் அவர்கள் பல செய்திகளை பதிவு செய்திருக்கிறார். ஏன்னா அவர் 81 காலகட்டத்தில் இயக்கத்துக்கு வந்தவர் தான்.
அதற்கு முன்னால் கூட தோழர் சொன்னாரா, நான் கவனிக்கவில்லை. ஏன் இவர் பொட்டு அம்மா நானான்னு பேசிக்கிட்டு இருந்தாரு, அதை சொன்னதாக எனக்கு நினைவில்லை, கவனிக்கல, நினைவில்லை இல்லை. ஒரு தமிழரசு கட்சி அப்போது மிக எழுச்சியாக தமிழர் விடுதலை முன்னணியாக மாறி தேர்தல் நின்று வெற்றி பெற்றெல்லாம் இருந்த காலம் 77. இப்பெல்லாம் ஒரு 15-16 வயது சிறுவன் தான் இவர். அதில் யோகேஸ்வரன் என்ற ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர், அவர் ஒரு கூட்டத்தில் உரையாற்றுகிறார். அந்த எழுச்சி உரையை பார்த்து உற்சாகத்தின் மேலிட்டால் மேடை ஏறி தன் கையை கீறி ரத்தத்தை எடுத்து அவருக்கு பொட்டு வைக்கிறார். அதுவே அவருக்கு பின்னால் பேராகவும் மாறி போனது. அவர் சொல்லணும்னா பொட்டு பொட்டு தான். அப்புறம் மூத்த போராளிகளை சொல்லுவார், பொட்டு அம்மானாக மாறினார். அவர் இங்கு வந்த பின்னால் தமிழ்நாட்டுக்கு இந்திய படை கொடுத்த பயிற்சி தான், இந்திய அரசு செய்த பயிற்சி. அதில் அவர் பயிற்சி எடுத்துள்ள அவரும் ஒருவர். இதை முடித்து கொண்டு தமிழ்நாட்டுக்கு வருகிறார். அவர் வேதாரண்யம் பகுதியிலே கடற்போக்குவரத்து பொறுப்பாளராக அவர் இருக்கிறார். அப்போ நடந்த நிகழ்ச்சி தான், 2 நிகழ்ச்சிகள். இதில் 2 கடத்தல்களை பற்றி சொல்லியிருக்கிறார்கள். ஒரு கடத்தல் பொட்டம்மானையே கடத்தி செல்கிறார்கள். அந்த நிகழ்ச்சியை இந்த நூல் சொல்லுகிறது. அதில் பிளாட் அமைப்பினுடைய ஒருவர் தளபதி. ஏன்னா அவர்களெல்லாம் புலிகள் இயக்கத்திலிருந்து போனவர் தான். திடீர்னு பேர் வாங்கிறது என்று மிக எளிதானது. பிளாட் இயக்கத்தின் தலைவராக இருந்த உமாமகேஸ்வரன் பெரிய போராளியாகலாம் பேர் வரல அவருக்கு. அவருடைய பெயர் எப்படி வந்தது என்றால், அவர் அரசு ஊழியராக இருந்தவர், நில அளவுத்துறையில் இருந்தவர். அப்போது படித்து முடித்து விட்டு வேலையில்லாத இளைஞர்களுக்கு கூட்டுப்பண்ணை திட்டம் என்ற உருவாக்கினார்கள். காடுகள் இருக்கு, ரொம்ப மரம் இல்லாத காடுகளை அழித்து விட்டு நிலமாக்கி கொள்ளலாம், குறிப்பிட்ட ஆண்டுக்கு இலவசமாக அவர்கள் அதில் விவசாயம் செய்து கொள்ளலாம். அப்படி ஒரு நிலத்தை விடுதலை புலிகள் எடுக்கிறார்கள். அதை பரிந்துரை செஞ்சு வாங்கி கொடுத்தவர் இவர் உமாமகேஸ்வரன் தான், அரசு ஊழியர் என்ற அடிப்படையில். இப்போ அந்த நிலத்தில் போய் இதை தெரிந்து போய் அங்கிருந்து தான் வெளியே போய் வேலைகளை செஞ்சுட்டு திரும்ப நிலத்திலிருந்து விவசாயம் செஞ்சு கொண்டிருப்பார்கள். இப்போ அதை தெரிந்து கொண்ட காவல்துறை, உளவுத்துறை அங்கே வருகிறது. உளவுத்துறை தாக்குதலுக்கு உள்ளாகப்பட்ட கொல்லப்படுகிற 2 பேரையும் கிணத்துல தூக்கி போட்டு கொன்றுறாங்க. அது ஒரு பெரிய கதை, அதை சொல்ல வேண்டும் என்றார். அப்போ செல்லக்கிளி என்ற ஒரு மூத்த போராளி இருந்தார். அவர் ரொம்ப வேடிக்கையான மனிதர். அவரை தேடப்படுகிறார் என்று ஒட்டப்பட்ட சுவரொட்டி அவரும் வீதியில் நின்றுட்டு படிச்சுட்டு, யாருங்க இந்த ஆள் இவரை போய் தேடிட்டு இருக்குன்னு இவரே கேள்வி கேட்டு போயிடுற ஆள். அப்படிப்பட்ட ஒரு வேடிக்கையான மனிதர். அவர் கேட்குறாரு, சரி உங்களுக்கெல்லாம் வந்திருக்கீங்க, தேநீராக வச்சு தர்றோம், குடிச்சிட்டு போங்க. இன்னும் கையில் எஸ்எம்ஜி எல்லாம் வச்சுருக்கான், நிறைய பக்கம் ஓட்டை இருக்கும், இது பார்த்துருப்பீங்க. அவர் கேட்குறாரு, சுட்டா இந்த ஓட்டையெல்லாம் குண்டு வருங்களா அப்படின்னு அவங்ககிட்ட கேட்குறாரு. அவன் ஒன்றும் தெரியாத மடையனுங்க, இவனுங்க போய் வந்திருக்குமேன்னு அவன் நினச்சிக்கிட்டான். டீ வைக்கிறதுக்கு உட்கார்ந்த போதே எல்லாம் பேசிக்கிறாங்க, என்ன செய்யலாம், அவனை என்ன செய்யலாம், இவனை என்ன செய்யலாம் பேசிக்கொள்கிறார்கள். கிணற்றுக்கு பக்கத்தில் கூப்பிட்டு அவனுடைய 2 பேரும் காலை வாரி விட்டு கிணத்துக்குள்ள தூக்கி போட்டுறான். 2 உளவுத்துறை அதிகாரிகள் தான் வர்றாங்க, ஜீப்பில் வர்றாங்க. ஜீப் எடுத்துட்டு இவங்க போயிடுறாங்க. அதுக்கப்புறம் அதற்கு பின்னால் அரசு தேட தொடங்குகிறது. இந்த பண்ணையில் இருந்தவன் தான் அது செஞ்சிருக்கான். அந்த பண்ணை எப்படி அவர்களுக்கு கிடைத்தது, யார் கொடுத்தது? உமாமகேஸ்வரன் என்கிற ஒருவர் பரிந்துரைத்திருக்கிறார். அன்னைக்கே இரவு பூரா இலங்கை முழுதும் சுவரொட்டி ஒட்டப்பட்டது, தேடப்படுகிறார், தகவல் கொடுத்தா பரிசு. ஓர் இரவில் தலைவரான தலைவர் அவர், பிளாட்டினுடைய தலைவர், ஒரே இரவில் தலைவரான தலைவர் அவர். அப்புறம் ஆங்கிலம் தெரிந்தவர் அவர் தான் இருந்தார். அப்போது கூட இருந்தார். புலிகளோட அறிக்கைகளே ஆங்கிலப்படுத்தி கொடுப்பது, அதை செஞ்சு கொடுத்துருக்காரு, அவ்வளோதான். ஆனால் அவர்கள் கொஞ்ச காலகட்டத்தில் சில ஒழுங்கினம் இயக்கத்தை விட்டு விளக்குகிறார்கள். அப்புறம் இயக்கம் அவர் தொடங்குகிறாரு. அவர்களும் இயக்கத்துக்கு ஆள் சேர்த்தார்கள். நேராக ஒரு பள்ளிக்கூடத்துக்கு மேலே போய் நிறுத்துவாங்க. யாரா எல்லாம் சண்டைக்கு வர்றீங்க, வா ஏறு, எல்லாம் வண்டியெல்லாம் ஏற்றி கூட்டு வந்துடுவாங்க, அவ்வளோதான். அவர்களை பற்றி ஆய்வு செய்வதோ ஒன்றும் கிடையாது. 2ம் அப்படித்தான் இருந்தது அந்த இயக்கம். ஆனால் இதில் புத்தகத்தில் சொல்லுவார்கள், பொட்டு சிவசங்கரன் என்ற ஒரு இளைஞன் இயக்கத்தில் சேர விரும்புகிறார். ஆனால் அவரை பற்றி எல்லாம் விசாரணை நடக்குது. யார் இவன், எந்த மாதிரி ஆள், என்ன பண்ணுறான், இதையெல்லாம் முடிந்து ஸ்க்ரீனிங் எல்லாம் முடிந்த பின்னால் சீலன், ஆசிர் சீலன் என்ற அப்போ தாக்குதல்
பிரிவினுடைய தலைவராக இருந்தவர் அவர். தலைவர் பிரபாகரனுக்கு மிகவும் விருப்பமானவர். அவரை இதய சீலன் என்று அழைத்தது தான் சீலனாக மட்டும் நின்று விட்டது. அவருடைய பெயரைத்தான் தன் மகனுக்கு, அவருடைய பெயர் சார்லஸ் ஆண்டனி அவர் பேர், அதைத்தான் தன் மகனுக்கும் அவர் வைத்தார். அவ்வளவு அன்புக்குரியவர் அவர். அவரெல்லாம் பார்த்து அவர் வழியாகத்தான் இயக்கத்துக்கு போறாரு. அப்புறம் கிட்டு தொடர்பெடுத்து தான் இயக்கத்துக்கு போறார். போவதற்கே நீண்ட காலம் ஆயிடுச்சு. இயக்கத்தில் சேருகிறேன் என்று சொன்ன பின்னாலும் இயக்கத்தில் அவரை சேர்த்துக் கொள்வதற்கு மாதக்கணக்கு கழிந்து தான் அவர் இயக்கத்துக்கு போறார். உடனே வர்றேன் போராள வர்றேன்னா வான்னு கூட்டிட்டு போற பழக்கம் அவரிடம் இல்லை. அதனால்தான் 83 கலவரத்தின் போது இவனுடைய எண்ணிக்கை 300க்குள்ள தான். மற்ற இயக்கங்கள் பிளாட் டேலோலாம் 2000க்கு மேலே எண்ணிக்கை. அங்கே ஆட்கள் இருந்தார்கள், இவரிடம் போராளிகள் இருந்தார்கள். அதுதான் இவங்க 2 பேத்துக்குள்ள வேறுபாடு. அப்படி வந்தவர் தான் இயக்கத்துக்கு வருகிறார். அங்கே தொடக்க கால பயிற்சி. இவருடைய நிகழ்ச்சியில் இடத்துல அருணா என்ற ஒரு போராளி வருவார். முதல்ல 83ல் அங்கேயே ஒரு பயிற்சி தர்றாங்க ஒரு குழுவுக்கு. அதில் சூசை, அருணா, லிங்கம்னு ஒருத்தர், அவர் பின்னால் சபாரத்னம் குழுவால் சுடப்பட்டு தலைவருடைய மெய்க்காவல் படையினுடைய தலைவராக இருந்தவர், பொறுப்பாளராக இருந்தவர் அவர் ஈழத்துக்கு போய் அங்கே ஒரு சபாரத்ன குழுவால் தேவைப்பட்டால் பின்னால் அதை பேசுவோம், கொல்லப்பட்டவர். அவங்க எல்லாம் சேர்ந்து அந்த பயிற்சி எடுக்கிறாங்க. அந்த பயிற்சியில் முடித்து விட்டால் அதற்கு பின்னால் தான் இந்திய அரசு பலருக்கு பயிற்சி தயாராக இருக்கிறது. அதில் இங்கே பயிற்சி எடுக்கிறார். அந்த அருணா இந்த கண்ணன் கடத்திய கண்ணனிடம் போய் பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க. ஏன்ப்பா அவனை தூக்கிட்டு போனான், அவன் என்ன பண்ணான் உங்களுக்கு? தளபதி அருணா அங்கே போகிறார் பேசுகிறதுக்கு. ஏற்கனவே இவரோட பயிற்சி எடுத்தவர், இன்னொரு இடத்துல நிறைய இடத்துல அவர் வந்துக்கிட்டே இருப்பார் அருணா. அவர் போகிறார், பேசுகிறாரு, பேச்சுவார்த்தை முடியவில்லை. சரி, கண்ணனை கடத்திட்டு வந்துடுறாங்க. யார் கடத்திட்டு போனானோ அவனை கடத்தி இங்கே கொண்டு வந்துடுறாங்க. அவ்வளோதான். கூட இவரையும் பொட்டையும் கூட்டி அழைத்து கொண்டு வந்து விட்டார். இந்த அருணாதான் சபாரத்னத்தினுடைய ஒன்று விட்ட சகோதரர். இவருடைய சொந்த ஊரில் கல்வியங்காட்டில் சபாரத்னுடைய சொந்த ஊர். அந்த ஊரில் டெலோ போராளிகள் செத்து போனார்கள். அவர்களுக்கு யாரும் மக்கள் மரியாதை செய்யலை. ஒன்றும் படம் வைக்கவோ இது பண்ண ஒன்றும் இல்லை. ஆனால் இந்த அருணா இறந்து போய்விட்டார் என்ற செய்தி வருது. அவர் உண்மையிலே சாகலைங்கிறது வேறு. அதற்கு ஒரு படிய படத்தை வச்சுக்கிட்டு அதுக்காக இரங்கல்லாம் மக்கள்லாம் பூத்துளித்து எல்லாம் பண்ணுறாங்க. இவர் கோபம், என்னடா நம்மளும் செத்தான், இந்த ஊருக்காரன் நான் தலைவர், ஏன் இயக்கத்தில் செத்தவனுக்கு ஒரு மரியாதையும் இல்லை, அவன் எங்கேயோ இருந்து வர்றவனுக்கு, அதுவும் பங்காளி வேற இல்லை, பங்காளி சண்டை எப்போ இருக்குது தானே, எனவே அவருக்கு மரியாதை தர்றாங்க. கோபம் இவருக்கு. முதல்ல படத்தை கிழிக்கிறார்கள், அடுத்த நாள் திருப்பி படம் வைக்கிறாங்க, காவலுக்கு ஆள் போட்டு வைக்கிறார்கள், அதையும் உடைக்கிறான். திரும்ப காவலுக்கு இருந்த ஆளையும் உதைச்சிட்டு படத்தை கிழிக்கிறான். இதையெல்லாம் பேசுவதற்கு தான் லிங்கம் போகிறார். தலைவருடைய மெய்க்காவல் படையில் இருந்தவர். அவர் போவதற்கு எப்பவும் தலைவர் அவருடைய மிக கரும்புலிகளாக இருக்கட்டும் அல்லது போருக்கு போகிற போராளிகள் அவரெல்லாம் போகிற போது அவர்களோடு உணவு இருந்துவார். எப்போ அவருடைய பழக்கம். அப்போ சென்னையில் இருந்தார். சென்னையில் தான் ஒரு விடுதியில், உணவு விடுதியில் போய் அவருக்கு விருப்பமான உணவுகள்லாம் கொடுத்து அனுப்பி வைக்கிறார். அதில் நானும் இருந்தேன், அனுப்பி வைக்கிற நிகழ்ச்சியில் நானும் இருந்தேன். ஆனால் அழைத்து செல்லப்பட்டவரை கண்ணில் பிஸ்டலை வச்சு 2 கண்ணையும் சுடுறாங்க. சபாரத்னமே சுடுகிறார். அதற்கு பின்னால் தான் அவர் வேட்டையாடப்பட்டார். அதற்கு பின்னால் இந்த கடத்தப்பட்ட அருணாவும் செத்து போனா சொன்ன அருணா உயிரோடு தான் இருந்தார். அடையாளம் தெரியாமல் சிறையில் வைத்திருந்த சிங்களப்படை ஒரு விபத்து அதில் வச்சிருந்தாங்க. அமைதிப்படை வந்தபோது சில பேச்சுவார்த்தைகள், கைதி பரிமாற்றம். அப்போது செல்வம் என்ற ஒருவரை குறிப்பாக கேட்கிறார். செல்வன்னா யாருக்குமே இவங்க என்ன ஒன்றும் இல்லாத பையன், அவனை போய் கேட்கிறாங்க, ஒப்படைக்கிறார்கள். வந்த பின்னாலும் தெரியும் அவர் தான் தளபதி அருணா என்று தெரிகிறது. ஒரு மிகப்பெரிய போராளி, மட்டக்களப்பு பகுதியினுடைய தலைவராக இருந்தவர். இது சரி, அந்த அடுத்து போவோம். நிறைய அந்த செய்தி அதிகம் பேச வேண்டியது கருதுகிறேன். அந்த நிகழ்ச்சி, அதற்கு பின்னால் அவர் இயக்கத்தில் பயிற்சி முடிந்து அப்புறம் தான் நாட்டுக்கு போகிறார். நாட்டுக்கு போன பின்னால் அங்கு சில தாக்குதல், அதெல்லாம் எல்லாமே சொல்லியிருக்காங்க, திருப்பி சொல்லவில்லை. முக்கியமாக அவருக்கான கோபம் எல்லாம் எங்கிருந்து வந்தது என்பதற்கு நான் சொல்லணும். இந்த யாழ்ப்பாணத்தில் தலைவர் தங்கியிருக்கிறார். இந்த இந்திய அமைதிப்படை போகுது. அந்த 2 பேர் 2க்கு விளக்கம் சொல்லுவார்கள்.
நீதிபதி கிருஷ்ணய்யர் சொன்னார், இந்தியன் பீஸ் கீப்பிங் ஃபோர்ஸ் இல்லை, அது இந்தியன் பீப்புள் கில்லிங் ஃபோர்ஸ்னார். ஐபிகேஎஃப் விளக்கம் அவர் கொடுத்தார், நீதிபதி கிருஷ்ணய்யர். அதுதான் அப்படி தான் நடந்துக்கிட்டாங்க இவங்கன்னாரு. நம்ம இங்கே தமிழ்நாட்டில் இந்திய அமளிப்படை என்று சொன்னார்கள். ஈழத்துக்கு போனால் இந்திய அமளிப்படை அது. அங்கே போய் எல்லா தலைவரை பிடிக்க வேண்டும், அவர் குறிப்பிட்ட இடத்தில் தங்கி இருக்கிறார், யாழ்ப்பாணத்துக்கு பக்கத்திலே தங்கி இருக்கிறார் என்பதற்காக போகிறார். போன உடனே அவருக்கு பக்கத்தில் இருக்கிற யாழ்ப்பாணம் பல்கலைக்கழகத்தினுடைய பெரிய மைதானம், அங்கே தான் இறங்குவாங்க, இறங்க முடியும் என்று விமானத்தில் ஹெலிகாப்டரால் கொண்டு வந்து இறக்குறான். இவர்கள் முன்னாலே தெரிஞ்சுக்கிட்டாங்க இங்கே தான் வந்து இறக்குவார்கள். எனவே இவங்க தயாராக இருந்தாங்க. ஹெலிகாப்டர் இருந்து ஆளை இறக்கின போது வீரனாக இறக்கினான். கீழே இறங்கின போது பிணமாக இறந்தார். 103 பேரும் கொல்லப்பட்டார். ஒருத்தன் தான் தப்பிச்சான். அதில் அவன்தான் ஐநாவில் அதிகாரியாக இருந்த ஒருத்தன், என்ன நம்பியார் ஒருத்தர் தான். அவனுடைய மகளை திருமணம் செய்தான் அவன் பின்னால். அந்த கோபம் தான் ஐநாவில் அதிகாரியாக இருந்தாலும் புலிகள் மீது அவன் காட்டினான். எனக்கு இந்த பெயர் மறந்து, சுரேஷ் நம்பியாரா என்னமோ அவன் பேர். சரி, அப்படி நடந்தது. அப்போது இவர்கள் உடனே, ஏன்னா போர் தொடங்கினது 10ஆம் தேதி, இவங்க போனதெல்லாம் ஜூலையிலே போயிட்டாங்க. அக்டோபர் 10ஆம் நாள் தான் அதற்கு முன்னால் போராளிகளை எப்படியெல்லாம் வந்து ஒரு அறத்தோடு நடக்க வேண்டும் நினைக்கிற புலிகள், இன்னொரு பக்கம் எதை செய்தாவது அவர்களை வெற்றி பெற வேண்டும் என்கிற இந்திய அமைதிப்படை. இவன் போனது அமைதிப்படை போனால் 2 பக்கமும் சமாதானப்படுத்துகிற வேலை இல்லை. அதற்கு போல கூலிப்படையாகத்தான் போனார்கள். அழகாக ஜெயவர்தனை சொன்னான், நீ வந்து அவனை கொண்டு தான் இறக்கி விட்டியே, ஏற்கனவே இப்படி தான் காஷ்மீரில் உதவி செய்ய போனான், அங்கே உட்காந்து இந்தியாவோடய சேர்த்துக்கிட்டான் காஷ்மீரை, இப்போ இங்கே வர்றான், இவன் இலங்கையை இந்தியாவோட சேர்த்துக்குவான், எதுக்கு அனுமதித்தீர்கள் என்று பல பேர் எதிர்த்தார்கள். அவருடைய இவர் ஜனாதிபதி, குடியரசுத் தலைவர் ஜெயவர்தனே, அப்போது தலைமை அமைச்சராக பிரதமராக இருந்தவர் பிரேமதாசா. ராஜீவ்காந்தி வந்தபோது வரவேற்பதற்கு இவரும் 8 அமைச்சர்களும் செல்லவில்லை. அமைச்சரவை எதிர்க்குது, ஏன் இவங்க விடுற, இங்கே வந்தால் வில்லங்கம் பண்ணுவானுங்க, காஷ்மீர் கதை இந்த இலங்கைக்கு வந்துடும், நாமும் இந்தியாவில் ஒரு பகுதி ஆக்கி விடுவோம், மறுத்தார்கள். ஆனால் இவன் வந்து அப்போது விளக்கம் சொன்னார் ஜெயவர்தனை, ஒன்றும் கவலைப்படாதீங்க, புலிகள் மீது சண்டையெல்லாம் ஆரம்பிச்சுப்பான்னு சொல்கிறார். புலிகள் மீது போர் நடந்து கொண்டு, தாக்குதலுக்கு உள்ளாகி கொண்டிருக்கால், போர் நடந்து கொண்டு இருக்கிறது, நம்முடைய படை வீரர்கள் இதோ பாருங்கள் கைப்பந்து விளையாடி கொண்டு இருக்கிறார், நமக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, அவன் வந்தால் அவன் சண்டை போட்டுட்ருக்கான், அவன் செலவு, அவன் வீரர்கள் சாவு, நமக்கு எது பிரச்சனை இருக்கா என்று மட்டும் சொல்லவில்லை. பிரபாகரனுக்காக நான் பேயிடம் கூட போய் மண்டியிடுவேன்னு சொன்னான். நீ வந்து இவருக்கு வணக்கம் சொல்லி வரவேற்றன்றது சொன்னான், பேயிட கூட மண்டியிடுவேன் என்று சொன்னான். அப்படி போர். அப்போ தலைவரே உயிரோடு பிடித்தருவது தான் இவன் சொல்லிட்டு இருக்கான். ஏற்கனவே நம்முடைய தூதர் தீட்சித்னு ஒருத்தர் இருந்தார், அவர் சொன்னார், ஆஃப்டர் ஆல் 2000 பாய்ஸ் என்று சொன்னார். அவ்வளோதான், 2000 பசங்க இந்த சுருட்டு குடித்து கொண்டு சொன்னானா, இந்த சுருட்டு தீர்வதற்குள் அவர்களை எல்லாத்தையும் நாங்கள் அழித்து விடுவோம் என்று சொன்னார். அப்படி நடந்த போரில் இவர் இருந்து அங்கு பொட்டம்மான் அங்கு இருக்கிறார். இவரை காப்பாற்ற வேண்டும் என்பதில் தான் இவர் காயமடைகிறார். காயமடைந்து இங்கே வருகிறார். 88 தான் இங்கே சிகிச்சைக்காகத்தான் இங்கே வந்தார். அதற்கு முன்னாலே திருமணம் நடந்திருந்தது. அவங்க மனைவியும் அதற்கு பின்னால் வந்து இங்கு அந்த பார்த்திபன் பிறந்ததை சொன்னார்கள். எனவே அப்படியெல்லாம் பண்ணு அந்த காயத்தோடு அவர் சண்டையிட்டு கொண்டு தொடர்ந்து தலைவரை இடமாற்றுவது எல்லாம் செய்து கொண்டது. கடைசியில் இவருக்கு சீல் பிடிச்சு ரொம்ப ஆபத்தான நிலையில் தான் இந்தியாவுக்கு சிகிச்சைக்காக கொண்டு வரப்படுகிறார். ஏன்னா அங்கே வெளிப்படையாகி போய் பண்ண முடியாது. போர் தொடங்கிய நாளில் எப்படி இந்திய அமைதிப்படை தொடங்கியது என்பதையும் கொஞ்சம் நினைவில் நிறுத்தி கொள்ள வேண்டும். முதல்ல அவன் போய் செஞ்ச வேலை, அங்கிருந்த செய்தி நிறுவனங்கள் மீது குண்டு போட்டார். தமிழ் நிறுவனங்கள், ஈழமுரசு, முரசொலின்னு அங்கே ஒரு ஏடு இருந்தது. அந்த பத்திரிகை அலுவலகம்லாம் குண்டு போட்டு தகர்க்கப்பட்டன. புலிகளுடைய வானொலி நிலையம், அவங்களுடைய தொலைக்காட்சி நிலையம்லாம் குண்டு போடப்பட்டது. எல்லாம் செய்தார்கள். முடிச்சுட்டு தான். எதற்கு இதை சொல்லுகிறேன் என்றால், அதுவரையிலும் ஒரு ஊடகத்துக்காரரை கூட சிங்களப்படை கைது செய்தது கூட இல்லை. சுடுறது அப்புறம், கைது செய்யக்கூடவே இல்லை. இவனோட பார்க்குற 100 மடங்கு அவன் யோகியனாக இருந்திருக்கிறான். இந்திய அமைதிப்படையோடு ஒப்பிட்டு பார்க்கிற போது குண்டு போட்டு அப்புறம் தான் தாக்குதல் தொடங்குறான்.
அமைதிப்படை ஒப்பந்தம் 2 பேரும் போட்டாங்க. பஞ்சாயத்து யார் பண்ணுவாங்க? சண்டை போட்டோம் 2 பேர்த்தையும் கூப்பிட்டு பஞ்சாயத்து பண்ணணும். இவன் சாட்சி கையெழுத்து வேணா போடலாம். இந்திய பிரதமர் சாட்சி கையெழுத்து போடுறோம், பஞ்சாயத்தில் கையெழுத்து போடுறான். ஜெயவர்த்தனே ராஜீவ்காந்தி ஒப்பந்தம் என்று தான் அதற்கு பெயரை தவிர பிரபாகரன் ஜெயவர்த்தனே ஒப்பந்தம் கிடையாது. இவங்க ஒப்பந்தம் போட்டான். இதையெல்லாம் சொல்லிவிட்டு வந்துடுச்சு, நீ ஆயுதத்தை ஒப்படை என்கிறார்கள். அவர் கொஞ்சம் முரண்டு பிடித்தார். ஆனாலும் இந்தியாவை நோக்கி எங்கள் துப்பாக்கி திருப்ப விரும்பவில்லை என்று சொல்லிவிட்டு சுதுமலை கூட்டம் இவன் போன உடனே அதில் பேசுகிறார் அவர். நான் இந்தியாவை நம்புகிறேன். நான் என் மக்களுக்காக நாங்கள் தூக்கிய துப்பாக்கியில் உங்கள் கையில் கொடுக்கிறோம். அப்போதே எங்கள் மக்களின் பாதுகாப்பு உங்களிடம் கையளிக்கப்பட்டு விட்டது. ஆயுதம் மட்டுமல்ல, எங்கள் மக்கள் பாதுகாப்பு உங்கள்கிட்ட தான் கொடுத்துருக்கோம் என்று சொல்லி கொடுத்தார்கள். அதில் போட்டதெல்லாம் நிறைய ஒப்பந்தங்கள். அதை விரிவாக சொல்கிறோம். ஒரு ஒப்பந்தம், தளபதிகள் தங்கள் பாதுகாப்புக்காக கைத்துப்பாக்கியில் வைத்துக் கொள்ளலாம் என்பது ஒரு ஒப்பந்தம். அதில் பல பேரை கைது செய்கிறார்கள். ஒரு ஆவணங்களை எடுத்து தமிழ்நாட்டிலிருந்து படகுல போன புலேந்திரனை, குமரப்பாவை எல்லாரையும் கைது செய்கிறார்கள். அவன் என்ன கைத்துப்பாக்கி வச்சிருக்கானா? தளபதிகள் வைத்துக் கொள்ளலாம் என்ற ஒப்பந்தம். ஆனாலும் கைது செய்கிறது இந்திய அமைதிப்படை கைது செய்கிறது. இதுதான். அதற்கு பின்னால் கொண்டு போய் வைக்கிறாங்க. அவர்கள் அவன் சொல்கிறான், நீ இங்கே கொண்டு வாங்குறான், கொழும்புக்கு அனுப்பி வை அவர்களை என்று கொள்ளுகிறார்கள். சிங்களப்படை அவன் கமாண்டர் ஆயிடுறான், இவன் அடியால் ஆயிடுறான் இந்திய அமைதிப்படை. இந்த பிரச்சனை நடந்து கொண்டு இருக்கிற தங்களை எடுத்து சென்றுடுவான் என்ற பயத்தில், அச்சத்தில், தங்களிடமிருந்து தகவல்கள் பெறப்படலாம் என்ற அச்சத்தில் எல்லோரும் சயனடு கடி செத்துடுறாங்க. அது நடந்தது 10ஆம் தேதி நடக்கிறது. 10ஆம் தேதி தான் குண்டு வீசுகிறார்கள். 10ஆம் தேதி உடனே புலிகளும் போய் யாழ்கோட்டை பிடிப்பதற்கு அவர்களும் ஒரு பக்கம் போகிறாங்க. இது என்ன சண்டையெல்லாம் அப்போ தான் முருகல் ஆரம்பிக்கிறது. குண்டுகளை வீசுவது என்பது மருத்துவமனை மீது குண்டுகளை வீசினார்கள். எனவே தான் அவங்கெல்லாம் தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய தேவை இருந்தது. இப்போ இது பத்திரிகை அலுவலகங்கள் மட்டும் இல்லை, ஒப்பந்தத்துக்கு மாறாக தளபதிகளை கொன்றது மட்டுமில்லை, எளிய மக்கள் இங்கே புலிகள் இருக்கிறார்கள் என்று கருதிய அமைதிப்படை யாழ்ப்பாணம் மருத்துவமனை மீது குண்டு போடு 21 பேர் இறந்தார்கள். மருத்துவர்கள், தாதிகள் எல்லாம் இறந்தாங்க அதில். ஆனால் புலிகள் யாரும் இல்லை, யாரும் சாகலை. ஏன்னா புலிகள் அங்கே இல்லை. அதை கூட அறியாத அமைதிப்படை அப்படியெல்லாம் செய்தது. அதற்கு பின்னால் தான் முருகல் போர் தொடங்கியது. நீங்கள் நிறையா படிச்சிருக்கலாம் பல பேர். அதற்கு முன்னாலேயே திலீபன் உண்ணாவிரதம் இருந்தார், பட்டினி போராட்டம். என்ன கோரிக்கை? நீங்கள் ஒத்துக்கொண்ட ஒப்பந்தத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும். நீங்க என்ன சொன்னீங்க? நீங்கள் இங்கு எங்கள் பகுதியில் நாங்கள் நடமாடலாம், அவங்க பகுதியில் அவங்க நடமாடலாம். புலிகள் தங்களுடைய அரசியல் பணிகளுக்காக ஆயுதம் இல்லாமல் சிங்கள கட்டுப்பாட்டு பகுதிக்கும் போகலாம். அப்படி போன கௌசிகன் என்ற தளபதி சுட்டுக் கொல்லப்படுகிறார். இதையெல்லாம் சொல்லி நீங்கள் புதிதாக காவல் நிலையங்களை அமைக்கக்கூடாது, இராணுவ முகாம்களை அமைக்கக்கூடாது தமிழ் பகுதியில். அதுக்கப்புறம் அமைச்சுக்கிட்டே இருக்கான். இவர்கள் ஒரு பக்கம் ஆயுதம் கொடுக்கிறார்கள், இன்னொரு பக்கம் இந்திய அரசு ஆயுதங்களை ஈபிஆர்எல் போன்றவர்கள் கொடுக்கிறது. புலிகள் அதை வீடியோ செய்து கொண்டு போய் காட்டுகிறார்கள். என்ன இது பண்ணுறீங்க? நியாயமா? அது எங்கிட்ட வாங்கிட்டு இருக்கீங்க, அவனுக்கு கொடுத்துட்ருக்கீங்க. ஆனால் கொடுத்ததெல்லாம் இவங்ககிட்ட கொடுத்துட்டாங்கன்றது வேறு. இவன் எல்லா ஆயுதங்களையும் கொடுத்து பார்த்தான், ஈபிஆர்எல் கொடுத்தான், எல்லாத்தையும் கொடுத்து பார்த்தான். நான் அங்கு போயிருந்த போது ஒரு பெரிய ஒரு ஷெட்டு ஒன்று காட்டினாங்க. பெரிய ஆயுதமெல்லாம் அடுக்கி, அந்த ரவைகள் போன்ற அம்யூனிஷன் சொல்லுவாங்க, அதெல்லாம் அடுக்கி வைத்திருந்தது. இன்னொரு பக்கம் ஆயுதங்கள். அங்கே போடணும் புதுசாக சில ஆயுதங்களை காட்டுகிறார்கள். பசுக்கான போன வந்தது, ராக்கெட் லாஞ்சர் மாதிரி இன்னொரு முறை அது. அதை காட்டினார்கள். எடுத்து காட்டி தம்பி தலைவர் சொன்னார், பாருங்கள், இதில் எந்த நாட்டில் உற்பத்தி பண்ணப்பட்டதும் இல்லை, இதற்கான எண்கள் எதுவும் இல்லாமல் இந்திய படை இவர்களுக்கு கொடுத்துருக்கிறது. அவன் கொடுக்கட்டுனா பூரா எங்கிட்ட தான் கொடுத்துட்றாங்க. போன உடனே அவன் கையில் கொடுத்துட்டு போய்டுவான், அவன் ஓடிடுவான். எனக்கு சுற்றாதப்பா, நான் ஆயுதத்தை கொடுத்துட்றேன்னு. அந்த ஆயுதங்கள் தான் எங்களுக்கு பயன்பட்டு கொண்டு இருக்கிறது என்று சொன்னார் அவர். அப்படியெல்லாம் செய்த அந்த துரோகம் செயல், அதில் ஒன்றுதான் தலைவர் பிரபாகரனை கொல்ல வேண்டும் என்று நினைத்தது. அதற்காக இறங்கினவெல்லாம் சுட்டு கொன்னாங்க. சுட்டு கொன்னது மட்டுமல்ல, அவங்க பிரம்படி என்ற ஒரு பகுதி, யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்திலிருந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் இருக்கிற பகுதி, அங்குதான் இவர் இருக்கிறார் என்று கருதி கொண்டு தான் போனார்கள். அந்த மக்களை இழுத்து வந்து சாலையில் போட்டு அவர்கள் மீது டேங்கை ஓட்டினானுங்க. எவ்வளவு கொடுமையான செயலுக்கு அப்புறம்தான் இன்னும் போர் அதிகமாச்சு, வீரியமாச்சு, போர் நடந்தது. அது விரிவாக வேண்டியதில்லை. அதில் இவர் காயப்படுறார்.
காயப்பட்டு இங்கே மருத்துவத்துக்கு வந்தார். அதற்கு அப்புறம்தான் வந்து 89 நாங்கள் 89 தான் போகிறோம் அங்கே. முதல்ல அதற்கப்புறம் புலிகள் எடுத்து பிரிந்த பின்னால் பார்த்து அவங்க போயிட்டாங்க, நம்ம தொடர்பு இல்லை. அப்புறம் தான் அங்கே போகிறோம். 89 மாவீரர் நாள், முதல் மாவீரர் அறிவிக்கிறார்கள். அதற்காக யாரையாவது அழைக்கணும், நம்ம ஆதரவாளர் என்று கருதி அழைக்கிறார்கள். நாம் போயிருக்கோம். ஏன்னா புலிகள் படையினுடைய முதல் போராளி இறந்த நாள். அது வேடிக்கையாக இருக்குங்க. எப்படின்னா 26 நவம்பர் 26 தலைவர் பிரபாகரன் பிறந்த நாள். நவம்பர் 27 முதல் மாவீரனாகிய சங்கர் இறந்த நாள். 28 பொட்டம்மான் பிறந்த நாள். நவம்பர் 28 வரிசையாக அந்த 3 நாளும் தொடர்ச்சியாக 3 நாட்கள் இந்த நாட்கள். அப்போ அங்கே போகிற போது அந்த மாவீரர் நாளுக்காக போகிறோம். போகிற போது என்னோடு வந்தவர் என்னை அழைத்து இங்கிருந்து செல்ல தமிழ்நாட்டினுடைய பொறுப்பாளர். தமிழ்நாடு புலிகள் இயக்கத்து பொறுப்பாளராக ஆயுதங்கள் வாங்கி அனுப்புறது எல்லா வேலையும் அமைதிப்படை இருந்தபோது செய்து கொண்டிருந்தவர். அப்போதும் அமைதிப்படை இருந்தது நாங்கள் போனப்போ. அப்போ போன போது கூட உடனே போய்விட முடியவில்லை. நடுவில் ஒரு தடை, கடல் படை தொடங்குது, திருப்பி வர்றோம், திருப்பி 2வது முறை போகிறோம், அப்படிதான் போகிறோம். அப்போ அங்கே போன போது அழைத்து வந்தவர் ஆயுதத்தோடு இருக்கிறார். அவர் முக்கிய பொறுப்பாளர். அவர் பெரிய இங்கிருந்து சிறையில் தப்பி வந்தவர். தப்பி வந்த பின்னால் அவர் எங்கெங்க போனார். தோழர் பத்ரி முதல் புத்தகத்தை கொடுத்தார்கள். குளத்தூர்ல இருந்து அங்கிருந்து போய் எங்கேயோ சுற்றி வந்து சென்னைக்குத்தான் வந்து சேர்ந்தார். பத்ரி வீட்டில் தான் இருந்தார். பத்ரி வீட்டிலிருந்து அதுக்கப்புறம் இங்கிருந்து தான் அவர் அனுப்பி வைக்கப்பட்டார். அனுப்பி வைக்கப்பட திருப்பி வர்றாரு, என்னை கூட்டிகிட்டு போகிறது வர்றாரு திரும்பவும். இங்கே தப்பி போனவர். அப்போ நம்ம இங்கே தப்பி போனால் நம்ம பெருமையாக தான் நினச்சிட்டு இருப்போம். ஆனால் பொட்டு வந்தவர். அப்போ அவர் வந்து நன்றாக நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், அப்போது அவர் புலனாய்வுத்துறை தலைவராகவில்லை. வந்த உடனே தம்பி தலைவரை உள்ளே அழைத்து செல்கிறார். அழைத்து போய் சொல்லுகிறார், தம்பி சந்தேகமாக இருக்கு அவன் மேலே, இவன் வந்து அவன் கையால் ஆகிட்டான். உடனே தலைவர் சொன்னாரான், டே இதே சிக்கல்ரா உனக்கு, யாரை பார்த்தாலும் துரோகி தான் உனக்கு, சரி விசாரி என்றவுடன் அவன் கையில் கை துப்பாக்கி ஒரு வாங்கிக்கிறாரு. கையில் முதல்ல வாங்கி குண்டெல்லாம் பார்த்துட்டு அப்படியே கையில் வச்சுட்டு தான் அவனை கூட்டிகிட்டு போகிறார். வேகமாக எல்லாத்தையும் சொல்லிட்டான், எதையும் மறைக்கல, பூரா சொல்லிட்டான். விசாரணை செய்ய வேண்டிய சிக்கலே இருக்குல்ல, எல்லாத்தையும் சொல்லிவிட்டார் அவர். அதுக்கப்புறம் தான் வந்து, ஏன்னா இதையெல்லாம் எப்படி அவர் அறிந்திருப்பார் என்பது தான் ஆச்சரியம். எப்படி ஒரு மனசு தெரிய முடியும்? ஆனால் அதை அறிந்து வைத்திருந்தார். வேடிக்கையாக கூட போன உடனே சொன்னார் என்றான், ஆனால் அவங்க இந்தியாவுக்கு வந்தாவே எங்கள் ஆளும் கெட்டு போயிடுறாங்க. அவங்க என்னங்க, வேற ஒன்றும் இல்லை, எல்லாம் காட்டில் தான் இருக்க போகிறான், பாருங்கள் ஒவ்வொருத்தனும் ஃபேர் அண்ட் லவ்லி 3 டியூபாவது வச்சுருப்பான் அப்படின்னு சொன்னார். அவன் பையன் எடுத்தால் அதில் 3 டியூப் வச்சுருக்க ஃபேர் அண்ட் லவ்லி. ஏன்டா இவன் காட்டுக்குள்ளே இருக்கும், எதுக்கு ஃபேர் அண்ட் லவ்லி? அவன் இந்தியாவுக்கு போனாலும் இப்படி தான் திரும்பி வர்றான் இல்லைன்னாரு. பரவாயில்ல தம்பி, நான் பயந்துக்கிட்டேன், வேறு ஏதாவது இருக்குமோன்னு, இவ்வளோதானா என்று வேடிக்கையாக சொன்னோம். அந்த மாதிரியான ஒரு வேடிக்கையாக சொல்லி கொண்டிருப்போரே அவ்வளவு மோசமான ஆளாக இருந்திருக்கிறார். அதே போல் தோழர்களே, ஏன்னா நிறைய நம்ம வந்து இந்த ஒவ்வொருத்தரையும் அடுத்தடுத்த கட்டமாக அவர் மாறியதை மட்டும்தான் சொல்லுது. 89 அவர் யாழ்ப்பாண தளபதியாக அவர் வந்து நியமிக்கப்படுகிறார். ஏன்னா வரிசையாக தளபதிகள் இறந்துடுறாங்க. யாழ்ப்பாணத்தை தலைமையேற்று நடத்தியவர்கள். அதற்கு பின்னால் பொறுப்பு, யாழ் தளபதி பொறுப்பு இவருக்கு கொடுக்கப்படுகிறது. அப்போ யாழ் தளபதியாக இருந்தபோது தான் நான் போகிறேன். என்னோடு அழைத்து செல்வதற்கு ஒரு அவர் இல்லை, திரும்பி வர்றப்போ தான் வர்றாரு. ஆனால் அப்போது தான் தெரியும் இவர், ஏன்னா பானு என்ற ஒரு போராளி அவரும் அடிபட்டு இருக்கிறார். அவரும் தளபதி தான், அவரும் அடிபட்டு இருக்கிறார். முடிந்து திரும்பி வருகிற போது எங்களோடு திரும்பி வந்தார். திரும்பி வந்தபோது கூப்பிட்டாரு, போட்டு நீ தான் பொறுப்பு, அண்ணனை கொண்டு போய் பத்திரமா ஏற்றி விட்டு 10 கிலோமீட்டர் வரைக்கும் பார்த்துட்டு திரும்பி வரணும் நீ என்று அனுப்புகிறார். அவர் கூட என்னோட தான் வர்றாங்க. வந்து என்னை அனுப்பி வைக்க வரைக்கும் இருந்தார். அதுக்கெல்லாம் உரிய எல்லாம் பண்ணிட்டு இருப்போம். சில இடங்கள் சிக்கல் வந்தது. இந்த வைகோவை சுற்றி வளைத்ததாக ஒரு இடத்தை சொல்லுவார்கள், சுண்டிக்குளம். அதே இடத்துல தான் நாங்களும் சுற்றி வளைக்கப்பட்டோம். ஏன்னா அதுவனுக்கு வசதியான இடம் அது. சில நாட்கள் அங்கேயே 2-3 நாள் அங்கேயே தங்க வேண்டியிருந்தது. அதுக்கப்புறம் புறப்பட்டு வர வேண்டிய இது நிகழ்ச்சி நடந்தது. ஆனால் அப்போ வந்தது பொறுப்பை வேற ஆளுக்கு கொடுத்துட்டு அதற்கு அப்புறம் தான் இவர் உளவுத்துறை தலைவராக 90 தான் நியமிக்கப்படுகிறார். அதை வேகமாக எப்படி வளர்த்தெடுத்தார் என்பதுதான். இந்த உளவு படை என்பதே ஒரு உளவுத்துறை நினச்சிக்காதீங்க. அதில் உளவுத்துறையை கண்காணிப்பதற்கு உளவுத்துறை. ஏன்னா சில வேடிக்கைகளை சொல்ல வேண்டும். சில நூல்கள் எல்லாம் அவங்க வந்து
உலகத்தில் இருக்கிற போர் இலக்கியங்கள் என்ன நூல்கள் இருக்கு எல்லாத்தையும் அவர் தெரிந்து வைத்திருப்பார். இதில் கூட ஒரு இடத்துல 34 ஆண்டுகள் கழித்து ஜனன் மாஸ்டர் என்று ஒருவர் சொன்னார்னு ஒருத்தரை பற்றி எழுதியிருப்பாங்க. 2 பேர் நினைவு கூறுகிறார் அவரை. ஒரு ஜனன் மாஸ்டர் என்ற ஒருவர், ராப்னு இன்னொருத்தர், ராவ் என்று அழைப்பார்கள். களத்தில் கேட்கும் கானங்கள்னு பல பேர் அந்த பாடலை கேட்டிருக்கலாம். அதில் வந்து குரல் அவர் தான் அதையெல்லாம் இங்கே பதிவு செய்தார். அவரும் அங்கே போகிறாரு. அவரே உளவுத்துறைக்கு அவருடைய உதவி கொடுக்குறாரு. அவர் தான் முதல்ல அரசியல் பிரிவு உளவுத்துறை தலைவராக அவர் நியமிக்கிறார். இது இராணுவத்தை இவர் பார்த்துக்குவார், அரசியல் துறைக்கு ஒருத்தர். உளவுத்துறையை இருப்பவர்களை கண்காணித்து ஒரு உளவுத்துறை இருந்தது, அதுக்குள்ள உளவுத்துறை. ஏன்னா அந்த நேரத்தில் இந்த புத்தகங்கள் அவங்க எப்படி சேகரித்தார்கள், அறிவை சேகரிப்பதற்கு ஒரு பட்ட முயற்சி. இந்த ஜனன் சொன்ன இல்லைங்களா, ஒரு ஜனன் மாஸ்டர் என்று மிலிட்ரி ஆஃபீஸ், அந்த இராணுவ அலுவலகத்தினுடைய சென்னையில் தான் இயங்குச்சது. அதனுடைய பொறுப்பாளர் அவர் தான். நாங்கள் சும்மா மண்டல் கமிஷன் மாநாடு ஒரு போராட்டம் டெல்லியில், அதுக்காக நாங்கள்லாம் போயிட்டு வர்றோம். அங்கே என்னுடைய நண்பர் ஒருவர் இருந்தார். அவர் வந்து இராணுவ தலைமை அலுவலகத்தில் நூலக பொறுப்பாளராக இருக்கிறார். திராவிடர் கழகத்தை சேர்ந்தவர் தான். என்னுடைய வகுப்பு தோழன், இளம் வயதுன்னு ஒன்றா படித்தோம். அவன் நிறையா புத்தகத்தை எடுத்து வச்சுருந்தான். அங்கே வந்து கொடுத்து, டே இதெல்லாம் இருக்குது, இங்கே புத்தகங்கள்லாம் கொண்டு போய் கொடு, அங்கே நம்ம ஆளுக்கு பயன்படும் என்று சொல்லுகிறார். கொண்டு வந்து கொடுக்குறேன். தலைவருக்கு ஒரே மகிழ்ச்சி. இந்த புத்தகம் தேடிக்கிட்டே இருந்தேன், இதில் செகண்ட் பார்ட் தானே இருக்குது, ஃபஸ்ட் பார்ட்டை காணமேங்கிறார். எங்களுக்கு அதெல்லாம் என்ன தெரியும், புத்தகம் அவ்வளோதான் தெரியும். அதற்கு பின்னால் ஜனன் மாஸ்டரோட என்னை திருப்பி அனுப்புகிறார். போங்க டெல்லிக்கு, திரும்ப போங்க, போய் வாங்குகிறோம். அந்த கடைகளில் போனால் அவர்கள் தங்களுடைய இராணுவ அறிவை எவ்வளோ வளர்த்து வைத்தாலும் என்பதற்காக சொல்லுகிறேன். கூட வந்து ஒரு ஜேசிஓ என்கிற ஒரு மிலிட்ரியில் ஒரு பதவியில் இருக்கிற ஒருவர், அவரும் வர்றாரு கூட, தமிழர், அவரும் கூட வர்றாரு. போய் எல்லாம் இராணுவ நூல்கள் விற்கிற இடத்தெல்லாம் பார்க்குறோம். ஒரு புத்தகத்தை காட்டுவார், இது எந்த எடிஷன்னு அவர் கேட்பார். சொன்னால் அது என்கிட்ட இருக்குங்க, புது எடிஷன் ஏதாவது இருந்தால் கேட்குறேன் பாரு. இந்த ஃபார்ச்சூன்னு ஒரு புத்தகம், எல்லா ஆயுதங்களை பற்றியும் அது இருக்கும். காட்டுவான். இல்லை அடுத்தது வந்துச்சு, அது குவார்ட்டர்லி, காலாண்டுக்கு ஒரு முறை வருவது. இந்த காலாண்டு வந்துருச்சான்னு கேட்டார். இல்லைன்னா அப்போ அது போனது என்கிட்டே இருக்குன்னாரு. அவர் சந்தேகம் வந்துருச்சு, யாருங்க இவருன்னு கேட்டார். ஏன்னா அவர் தான் ஹிந்தியில் பேசுவார், எங்களுக்கெல்லாம் ஹிந்தி தெரியாதுல்ல. கேட்டார் யாருன்னு. இவர் திடீர்னு என்ன சொல்கிறேன்னு தெரில, இவர் ராணுவ அறிவியல் படித்தவர், ஆய்வு மாணவர், ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டாரு. எதை பார்த்தாலும் சொல்லுகிறார், அப்படியே தெரிஞ்சிட்டு வருது. அதில் எடுத்த புத்தகம் ஒன்று, எஸ்பினோஜ் அண்ட் கவுண்டர் எஸ்பினோஜ் என்று, உளவறிதலும் எதிர் உளவறிதலும் என்ற ஒரு புத்தகம். அதை முதல்ல தமிழ்படுத்துங்கள் என்று சொன்னார். முதல்ல அதை தமிழ்படுத்துங்கள், அது தேவையானது, எங்கள் புலனாய்வுத்துறைக்கு அது பயன்படும். நிறைய புத்தகம் கொண்டு வந்ததெல்லாம் விட்டார் தலைவர். இந்த புத்தகத்தை முதல்ல மொழிபெயர்க்க வேண்டும், நம்முடைய தோழரிடம் கொடுக்க வேண்டும். ஏன்னா உளவறிதலை பற்றிய அடிப்படை கட்டமைப்பு எப்படி இருக்கணும், எப்படி உளவறிதல் மட்டும் இல்லை, எதிர் உளவறிதல் எப்படி என்பதை பற்றி செய்ய வேண்டி அதெல்லாம் படித்து இப்படித்தான் அதை வந்து உருவாக்கினார்கள். நிறைய அதை பற்றி சொல்ல வேண்டியதெல்லாம் அடுத்து நம்ம செய்திக்கு வரணும்னு தான் நான் நினைக்கிறேன். நான் மீண்டும் ஒரு முறை தோழர்களோடு இன்னொன்று சொன்னார், கருணா என்கிற துரோகி, 2 துரோகிகள், பெரிய துரோகிகள் இருந்தார்கள். ஒன்று இயக்கத்தில் மாத்தையா வந்து அவருக்குள்ள ஒரு தன்முனைப்பு தான். இவர் யார் கிட்டு என்ன, இவன் இப்போ வந்தான், நான் எப்போ இருந்து தம்பியோடு இருக்கேன், ஊருக்காரன், கூட படித்தவன், உடனே கூட வளர்ந்தவர், ஆனால் அவனுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாரு இவர் என்பதை போல அவர்களுக்கு ஒரு எண்ணம். அதில் வந்து மாத்தியா துரோகியாகி போனார். கருணாவுக்கு என்னன்னா, கருணாவுக்குடைய எண்ணம், கருணா நிச்சயம் புத்திசாலி தான், மிகவும் அறிவாற்றலுடன் நுணுக்கமான அறிவுள்ளவர் தான். ஆனால் அவருக்கு ஒன்று, பொட்டுக்கு என்ன முக்கியத்துவம் கொடுக்குறாங்க, நான் சீனியரில், அதை விட இவர் சீனியர் கிடையாது, இவர் 3rd பேட்ச், அவர் 1st பேட்ச். இவர் குளத்தூரில் கருணா பயிற்சி எடுத்தார், எங்கள் இதெல்லாம் அவரும் இருந்தார். அதில் வந்து அவர் வந்து அதுக்கு மூத்தவர் தான். ஆனால் வயதெல்லாம் பார்த்துலாம் பார்ப்பாங்கல்ல கணக்கு, இவன் என்ன இப்போ வந்தான், நான் எவ்வளோ காலம் இருக்கேன், கிழக்கு மாகாணத்துக்காரன், அவனை நீக்க வேண்டும் என்ற இதை பரிந்துரையை வச்சார் உடைக்கிறப்போ. அதாவது இவங்க பிரிந்து போகிற அவன் துரோகியாக மாறுற போது அவரை நீக்கினால்தான் நான் இயக்கத்தில் இருப்பேன். அப்போ எவ்வளோ பலவீனப்படுத்த நினைக்கிறார்கள் என்று பாருங்கள். எனவே இப்படியெல்லாம் இதுதான். அப்போ வந்து அவன் ஒருத்தர் ஜெயரத்னான்னு ஒருத்தர் இருந்தான். வேடிக்கையாக இருக்கும் தோழர்களே அவங்க நடவடிக்கையெல்லாம். இராணுவ உளவுத்துறையினுடைய தலைவர் முதலில் சுட்டுக் கொல்லப்படுகிறார் அவர் அலுவலகத்திலேயே. அடுத்த ஒரு தலைவர் வர்றாரு. 6 மாதம் கழித்து அந்த இராணுவ புலனாய்வுத்துறை தலைவர் மீண்டும் அடுத்து வந்தவர் சுட்டுக் கொல்லப்படுகிறார்.
திருப்பியும் ஒரு 3 மாதம் கழிச்சு இன்னொருத்தனை இராணுவ தலைமைக்கு வந்து இன்னொருத்தர் புலனாய்வுத்துறை தலைவர்கள், அவங்கெல்லாம் உளவுத்துறை தலைவர்கள் சுட்டுக் கொல்லப்படுகிறார்கள். பெரிய ஆச்சரியம், என்னடா அது, நம்ம தேர்ந்தெடுக்க உடனே கொள்றான், எப்படி அது சாத்தியமா, எப்படி உள்ள நுழைய முடிகிறது? கடைசி வரை அவர்களால் கண்டுபிடிக்க முடியவில்லை, என்ன நடந்ததுன்னே கண்டுபிடிக்க முடியல அவங்களால். எப்படி இவர்கள்லாம் கொல்லப்படுகிறார்கள்? அப்படி நினைத்துத்தான் ஒரு முறை ஒரு கடத்தல் நடக்குது. இவங்களை தூக்கிட்டு போகணும்னு நினச்சிக்கிட்டு ஒரு தோழரை கடத்துகிறார். கடத்திட்டு கொண்டு போயிடுறாங்க, கொழும்புக்கே கொண்டு போயிடுறான் ஜெயரத்னா என்ற ஒரு உளவுத்துறை தலைவர். புலிகள் போகிறாங்க, இவங்க உளவுத்துறை போகுது. ஜெயரத்னாவை கொழும்புலேருந்தே கடத்தி இங்கே வன்னி கொண்டு வந்துட்டாங்க. இவனை அவந்த உளவுத்துறை தலைவன், அவனை இவங்க கொண்டு வந்துட்டாங்க. அப்போ எப்படி அந்த இயக்கம் எப்படி அவர் வைத்திருக்க வேண்டும் என்பதற்கு இதெல்லாம் சொல்கிறதுக்கு காரணம் பொட்டம்மான் எப்படி சிந்தித்திருப்பார் என்பதற்காக சொல்லுகிறேன். எப்படி அதை முன்னால் உணர்ந்து அதற்கான என்ன செய்ய வேண்டும், எப்படி செய்ய வேண்டும், அதையெல்லாம் திட்டமிட்டு கொடுப்பது அது சாதாரணமாக நினைக்க முடியாது. அது அதனால தான் அவரை அறிவரண் என்று இதில் போட்டிருக்கிறது கூட மிகமாக நீங்கள் அரண் இருக்கலாம், பல பேர் இருந்தாங்க. அவர் தலைவர் அவர்களை ஊக்குவிப்பது என்பது நம்ம பால்ராஜை பற்றி பேசுகிறோம். பால்ராஜ் அந்த தாக்குதல் நடத்திவிட்டு வருகிறார். வருவதற்கு முன்னால் தலைவருக்கு ஒரு செய்தி கிடைக்குது. என்னன்னா, அரசு தலைமையிலிருந்து பாதுகாப்புத்துறை அமைச்சகத்திலிருந்து அங்கே இருக்க தளபதிக்கு பேசுகிறான். என்னடா அவங்க என்ன கொஞ்சம் பேர் நீங்கள் அழிக்க முடியல, 40,000 பேர் இருந்து என்ன பண்ணுறீங்க, அவனை அழிக்க முடியல, அவன் 1000 சில்லற பேர் தான் இருக்கான், முடியலையாங்கிறான். அதுக்கு இவன் பதில் சொல்கிறான், பிரபாகரன் இருந்தால் கூட துரத்தி விட்டலாங்க, அவன் பால்ராஜ் நிற்கிறான், அவனை என்ன பண்ணுறது நான். அது என்ன சொல்கிறான், பிரபாகரன் கூட சமாளிச்சிடுவான், இந்த பால்ராஜ் அப்படி ஆளு என்று சொல்லுகிறார்கள். அதை பதிவு செய்து கொண்டு தலைவரிடம் அந்த பையன் தகவல் தொடர்பு இருக்கும், அதை பதிவு பண்ணிட்டு கொடுக்குறான் தலைவர்கிட்ட. பால்ராஜ் திரும்பி வருகிறார். முதல்ல வாடான்னு சொல்லிட்டு ஒன்றும் சொல்லல, முதல்ல இதை ப்ளே பண்ணி காமிச்சாரான். கேள்றா, உனக்கு அவன் சர்டிஃபிகேட் கொடுத்துருக்கான்டா, யாரு, சிங்கள படை உனக்கு சான்றிதழ் கொடுத்துருக்கிறது, அவன் பிரபாகரன் கூட சமாளிச்சிருவாங்க, அவன் நிற்கிறான், அவனை என்ன பண்ணி சொல்லுது பால்ராஜ் என்று சொல்வதை ஒரு தலைவன் எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும்? கருணாவுக்கு வந்த மாதிரி மாத்தையாவுக்கு வந்த மாதிரி இவன் நம்மளோட பெரிய ஆள் ஆகிட்டான்லாம் வந்திருக்கணும். ஆனால் இந்த தலைவருக்கு அது மகிழ்ச்சியாக இருந்தது. தன்னுடைய தந்தை மகற்காற்றும் நன்றி சொல்ல மாதிரி தந்தை மகற்காற்றும் நன்றி அப்படி நினைக்கிறாங்க, மகிழ்ச்சி அவையத்து முந்தி இருக்கிறான் இவன் பரவாயில்ல என்பதை போல எண்ணுகிற அந்த போக்கு தான் இயக்கத்தை இவ்வளவு நாள் கட்டி வைத்திருந்தது. இல்லைன்னா இவரும் அவர் மேலே கோவிச்சிருக்கலாம், டேய் இவன் நம்மளோட பெரிய ஆள்னு சொல்கிறான், இராணுவமே சொல்லுது, அப்படி இவர் நினைக்கல. தன்னுடைய அறையில் ஒரே ஒரு புகைப்படம், பால்ராஜ் புகைப்படத்தை மட்டும்தான் தலைவர் அவருடைய அறையில் மாட்டி வைத்திருந்தார் என்பதுதான் அதை விட சிறந்த செய்தி. இப்படி ஒரு வீரர் இருக்கான் நம்மகிட்ட, எவ்வளவு மகிழ்ச்சியாக. அதே போல் அப்படிப்பட்ட வீரர்களில் பலவற்றை பண்ணது போல பொட்டம்மானை அவர் நினைத்தார். பொட்டம்மான் அப்படி செய்தவர். இதை நம்ம மகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொள்கிற இந்த வேளையில் நம்ம அந்த மகிழ்ச்சியோடு நின்று விடலாமா? அதைத்தான் நான் உங்களிடம் பேச விரும்புகிறேன். ஏன் ஈழப் போராட்டம் தொடங்கியது, என்ன காரணத்தால் தொடங்கியது? பெரிய வரலாறு உண்டு, தமிழர்கள் ஆட்சி செய்த வரலாறு உண்டு. தமிழர்கள் மிகச்சிறந்த போராளிகளாக போர் வீரர்களாக இருந்து ஆட்சி செய்திருக்கிறார்கள். வெளிநாட்டிலிருந்து படையெடுத்து வந்தவன் படையெடுத்து முடிந்த பின்னால் அவன் வசதிக்காக இலங்கையை ஒன்றாக்கினான். கண்டிராஜ்யம் யாழ் ராஜ்யம் தனித்தனியாக தான் இருந்தது. யாழ் அரசு தனியாக இருந்தது, கண்டி அரசு தனியாக இருந்தது, எல்லாம் தனித்தனி அரசுகளாக தான் இருந்தது. 1832 தான் பிரிட்டிஷ்காரன் தன் நிர்வாக வசதிக்காக ஒரே இலங்கையாக மாற்றி அதை கோடு போட்டு பிரிச்சிடறான். இது மத்திய மாகாணம், கிழக்கு மாகாணம், வடக்கு மாகாணம் என்று பிரித்து விடுகிறார். அவ்வளவுதான். அதற்கு முன்னால் ஒரே நாடாக இருந்ததில்லை. சிங்களர் எப்போதும் தமிழ் பகுதியை கைப்பற்ற முடிந்ததில்லை. அதற்கு முன்னால ஒரே நாடு ஆகிய போது இந்த சிக்கல் தொடர்ந்து. அப்ப இவர்கள்லாம் வைத்தார்கள், எப்படி வந்துடுறான், இவனுக்கு நமக்கு தொடர்பு இல்லாதவன், நம்மை மனிதர்களாக கூட மதிக்காத போக்கு அவனிடம் இருக்குது, தன்னை பற்றி உயர்ந்த சிந்தனை. அவனுக்கு நம்ம ராமாயணம் கதை மாதிரி அங்கே ஒரு கதை மகாவம்சம் என்ற கதை இருக்கிறது. அதில் இவங்க பெரிய வீரர் மாதிரி கதை எழுதி வச்சுருக்கான், ராமனை எழுதி வச்ச மாதிரி அவனை அங்கே எழுதி வச்சுருக்கான். இப்படி கதைகளே உண்மையை நம்பிட்டு இருக்கான். நம்மால் பல பேர் ஒன்று நம்பிட்டு இருக்கான்ல. நான் அடிக்கடி சொல்லுவேன், ராமாயண மகாபாரதம் அந்த காலத்து நாவலுங்க. இப்போ நாவல் எழுதுகிற மாதிரி அப்போ கற்பனை அப்போ நாவல் எழுதியிருக்கான். அதை போய் நம்மால் நிஜம் நம்பிக்கிட்டு பண்ணுற மாதிரி தான் மகாவம்சத்தையும் உண்மை என்று நம்பிக்கொண்டிருக்கிறார்கள்.
அதனால் வந்த சிக்கல் தான். அந்த கதையெல்லாம் நம்மால் சிபி சக்கரவர்த்தி கதையெல்லாம் அதில் வருது மகாவம்சத்தில். இவன் தமிழ் இலக்கியத்திலையும் புகுத்தி விட்டான் சிபி சக்கரவர்த்தி கதை. அப்படி ஒருத்தன் வரலாற்றில் ஒரு அரசன் ஆண்டதே கிடையாது. நம்மகிட்ட கதையில் சொல்லிகிட்டே இருந்தான், நாமளும் கேட்டுகிட்டே இருந்தோம். அதை போல அவர்கள் இருந்தார்கள். அப்புறம் தங்களுடைய மொழி, தங்களுடைய பண்பாடு, தங்களுடைய சமூகத்தில் இருக்கிற பங்களிப்பு எதுவும் இல்லாமல் செய்துவிட்டது. சிங்கள பெரும்பான்மை என்பதை வைத்துக்கொண்டு சிங்கள பெரும்பான்மை செய்து விட்டது என்ற கோபம்தான் தலைவர்கள் மெல்ல மெல்ல கோரிக்கை வைக்க ஆரம்பித்தார். 48 இந்தியாவுக்கு 47 ஆகஸ்ட், அவன் 48 பிப்ரவரியில் அவனுக்கு விடுதலை கிடைக்கிறது. விடுதலை கிடைக்கல, யார் போறான்னு அவனே கொடுத்துட்டான். இந்த பையெல்லாம் வச்சு ஆள முடியாது. 2ஆம் உலகப் போர் முடிந்தவுடன் பிரிட்டிஷ் காலனி நாடுகளுக்கு விடுதலை அளிக்க ஒத்துக்கொள்கிறோம் என்று 3 பேர், ஸ்டாலின், ரூஸ்வெல்ட், இவங்க 3 பேர் இந்த ஒப்பந்தத்தில் ஏற்றுக்கொள்கிறார்கள். எல்லா காலனி நாடுக்கும் விடுதலை தர்றேன். இந்தியாவுக்கு காந்தி தாத்தா சொன்னார்னா மிட்டாய் வாங்கி சாப்பிட்றோம், இருந்தாலும் விடுதலை அப்படி கூட இல்லைங்க. ஆரஞ்சு மிட்டாய் கூட இல்லாத விடுதலை அது. அப்படித்தான் அவர்கள் விடுதலை பெற்றார். அந்த விடுதலையின் பின்னால் அரசியல் தலைவர்கள் நினைக்கிறார்கள், என்ன இப்படி அவங்களை மாத்திரான். இப்போ நம்ம இந்தியருங்கிற மாதிரி நம்ம அதை மாதிரி அங்கேயும் இலங்கையர்கள் என்று சொல்லுகிறான். நம்ம மலைய தமிழர்களுக்கு வாக்குரிமையை பறிக்கிறார்கள். முதல்ல இந்தியாவிலிருந்து போன தமிழர்களுக்கு வாக்குரிமை இல்லை என்று சொல்லுகிறான். இங்கிருந்து போய் 600 வருஷம் அங்கே இருக்கிறான். அந்த நாட்டை திருத்தி தேநீர் காடுகளை மாற்றிட்டான். தேயிலை காடுகளாக மாற்றிய தமிழர்களுக்கான வாக்குரிமை பறிக்கப்படுகிறது. கொஞ்சம் பேருக்கு இல்லை, லட்சக்கணக்கான பேருக்கு. அப்போது ஒரு சிக்கல் வருகிறது. அங்கே ஒரு காங்கிரஸ், தமிழ் காங்கிரஸ், ஈழத்தமிழ் காங்கிரஸ் கட்சி அங்கே ஒன்று இருக்குது. காங்கிரஸ் கட்சினா அப்படி தான் போல் இருக்கு. அந்த காங்கிரஸ் கட்சி அவன் நம்ம சொல்கிறான், அவன்லாம் இந்தியன், நாமெல்லாம் இலங்கையர். ஒரு மனுஷன் சொன்னான், டே அப்படி பார்க்காதரா, அவன் சிங்களவர்கள், நாம் தமிழர்கள். அது சொன்னவர் தந்தை செல்வநாயகம். நீ அப்படி பிரித்து பார்க்காதே, இலங்கையர் இந்தியர் என்று பார்க்காதே, தமிழர் சிங்களவர் என்று பார். அவன் நம்ம அடிமைப்படுத்த நினைக்கிறான், நம்மால் இப்படி பண்ணுறான், பிரிக்கிறான், கொஞ்சமான பலத்தை குறைக்கிறான், பாருங்கள் என்று சொல்லுகிறார்கள். அது ஏற்றுக்கொள்ளவில்லை, தனியாக வெளியே வந்துடுறார். அப்புறம் தான் தமிழரசு கட்சி தொடங்குகிறார். தமிழரசு கட்சி என்பது பேரு. தமிழில் கேட்டால் தனி அரசு உருவாக்குதுங்களா, அப்படி இல்லை. ஆங்கிலத்தில் பேர் ஃபெடரல் பார்ட்டி. உண்மையான கூட்டாட்சி வேண்டும், இதுதான் அவங்களுடைய கோரிக்கை. உண்மையான கூட்டாட்சி, ஒரு கூட்டாக இருக்கிற ஒரு நாடு, உங்களோட இணைக்கப்பட்ட நாட்டுக்கும் உரிய உரிமைகள் வேண்டும், இதுதான். இதே குரல் உங்களுக்கு தெரியும் இந்தியாவிலும் இருக்கிறது. இந்தியாவிலும் தான் இப்போது இருந்து கொண்டு இருக்கிறது. அவன் வேற நம்ம வேற. வரலாற்று காலத்திலிருந்து தமிழ்நாட்டை யாரும் ஆட்சி, அவுரங்கசீப் தான் பெரிய படை வச்சுதான் அவன் வச்சிருந்தான், எவனும் நம்ம ஆண்டதில்லை. தமிழ்நாட்டை சில பகுதிகள் கொஞ்சம் ஓரத்தில் பிடிச்சிருப்பான், அவ்வளோதான், வேற எங்கேயும் பிடிச்சதில்லை. விஜயநகர சாம்ராஜ்யம்னா கொஞ்சம் உள்ள வந்தான். மற்ற யாருக்கும் நம்ம அடிமையானது இல்லை. இந்த வரலாறு இருக்கிறது. ஆனால் இந்த இந்தியாங்கிற பேரில் நம்ம திருப்பி அவனுக்கு கீழே போயிட்டோம், அவ்வளோதான். நம்ம எப்போதும் அடிமைப்படாத நாம் இந்தியா என்ற பெருமையால் அடிமைப்பட்டு போனோம். அதனால் அவனுக்கு எவ்வளவு நமக்குள்ள வித்தியாசம் ஏராளமான. அம்பேத்கர் வரிசைப்படுத்துவார். அவர் மொழிவெளி மாநிலங்கள் பற்றிய சிந்தனைகள் என்ற ஒரு நூல் கடைசி எழுதுறார். 55 டிசம்பர். அதுக்கப்புறம் அடுத்த டிசம்பரில் அவர் இறந்து போனார். கடைசி எழுதுகிற நூலில் சொல்கிறார், வட இந்தியாவும் தென்னிந்தியாவும் அப்படி இணைஞ்சிருக்க முடியும்னு சொல்கிறார். அவர்கள் கல்வியில் பின்தங்கியவர்கள், நம்மெல்லாம் கல்வியில் முன்னேறியவர்கள். அவர் சவுத் இந்தியான் தான் சொல்கிறார். இங்கெல்லாம் திரிவதை போல ஒரு பெண்ணை தீயிலிட்டு எரிக்க முடியுமா அப்படின்னு கேட்குற. சவுத் இந்தியாவில் நடக்க மாட்டாது. இங்கெல்லாம் அம்மனச்சாமியார் வீதியில் திரிகிறானே, தடையில்லாமல் அங்கு நடக்க முடியுமா என்று கேட்கிறார். அவர்களுடைய பண்பாடு என்பது முற்போக்கானதாக இருக்கும், வடநாட்டு பண்பாடு என்பது பிற்போக்கான பண்பாடு. நீங்கள் பழமையை ஆன்ஷியன்ட் தான் பேசுவீங்க, அவன் மாடர்ன் பேசுவான். அவன் நீங்கள்லாம் சூப்பர்டிஷியஸ், அவன் ரேஷனல். இப்படியெல்லாம் பிரித்து சொல்கிறது மாதிரி தான் நமக்கு அவங்க நிறைய வேறுபாடு. நான் வேடிக்கையாக கூட சொல்லுவேன், என்னங்க நமக்கு அவனுக்கு வேறுபாடு. நம்ம மாட்டெல்லாம் கும்பிட்றோன்னா அந்த பொங்கல் விழா அப்போ கும்பிடுவோம். நம்மால் கொஞ்சம் பேர் கும்பிடுவான், கிராமத்தில் யாரும் கும்பிடுறதில்ல. நகரத்தில் ஏதோ பெருசு நினச்சி அவன் கும்பிடுவான், அவ்வளோதான். அவன் சிவி பெயிண்ட் அடித்து கழுவி விட்டு விழாவை எடுத்துகிட்டு போ, அதோட சரி. அப்படி கும்பிட்டாலும் முன்னால் இருந்து கும்பிடுவோம், அவன் பின்னால் தான் கும்பிடுவான் பசுவுக்கு. இதுதான் நமக்குள்ள வேறுபாடு என்று நான் சொல்லுவேன் வேடிக்கையை. நம்மளாம் முன்னால் பார்த்து கும்பிட்டா அவன் பின்னால் போய் கும்பிடுவான்.
அவனுக்கு நமக்கு என்னையா இருக்கு? இதே தான் அங்கேயும். அப்போ சமூக தலைமை அவன் ஏற்றுக்கொண்டான். ஆரியர்கள் ஆரியனா இல்லையா? பெரியார் வேடிக்கை நல்லா சொல்லுவார். அவர் பிளட் டெஸ்ட் வச்சுலாம் பிரிச்சதில்லை. அவரே சொல்லுவார், நான் இரத்த பரிசோதனை சொல்லி ஆரியர் திராவிடரை பிரிக்கவில்லை. எனக்கு நன்றாக தெரியும் மத்திய ஆசியாவினருடைய நேரடி பிரதிநிதிகள் எல்லாம் இந்த பார்ப்பனர்கள் எனக்கு நன்றாக தெரியும். ஆரிய தந்தைக்கும் திராவிட தாய்களுக்கும் பிறந்தவர்கள் தான். கலப்பில் வந்தவர்கள் என்பது தெரியும். உலகில் கலப்பில்லாத இனம் இல்லை. இதெல்லாம் பெரியார் சொல்லிட்டு சொல்லுவார். ஆனால் அவன் ஆச்சாரத்தில் அனுஷ்டானத்தில் நம்மோடு ஒத்திருக்கிறானா? அதனால் நான் பிரிக்கிறேன். எங்களுடைய சமத்துவத்தை ஏற்காத உன்னை ஏற்றுக்கொள்ள மாட்டேன், அவ்வளோதான். சமத்துவத்தை பேசினா ஏற்றுக்கிறேன். அவர் தயாராக இருந்தார், அப்படித்தான் பேசியிருக்கிறார். நான் யாரையும் இனம் பார்த்து பிரித்து வைப்பதற்கு நான் நாஜி அல்லன்னு சொன்னார். இனம் பார்த்து ஆரியர்கள்லாம் பிரித்து வச்சார் அப்படின்னு நான் ஒன்றும் நாஜி இல்லை, அவங்களாம் சேர்ந்துருக்குன்னு நினைக்கிறோம். ஆனாலும் நமக்கு சமூக தலைமை ஏற்றார்கள். நாங்கள்லாம் ஆரியர்களுடைய வம்சம்னு இவனு சொல்லிக்கிட்டான். கோல்வார்க்கில் எழுதியிருப்பார், ஆரியன்னாவே அவன்லாம் அறிவியல் சிறந்தவன், சினிமாவில் வர்ற ஒரு மகுதுவந்தின்னு ஒன்று அது சொல்லும், நாங்களாம் பிரெயின் பவர் அதிகம். அந்த மாதிரி அவனுக்கு சொல்லிட்டு கோல்வார்க்கு அப்படி தான் எழுதியிருக்கார். ஆரியன் என்றால் அறிவாற்றல் உடையவன், மேம்பட்டவன் என்று பொருள். நாமெல்லாம் ஜெர்மானியனர்லாம் நம்ம ஆளுங்க தான், ஆங்கிலேயர் நம்ம ஆளுங்க தான். பெரியார் சொல்லுவார், வெள்ளை ஆரியனுக்கு இங்கே இருக்கிற மஞ்சள் ஆரியன்கள் அவன் தங்கள்னு சொல்லிட்டு நம்மகிட்ட ஏமாற்றிட்டே இருக்கான், எச்சரிக்கையாருன்றலாம் சொல்லுவார். இருக்கட்டும், அவர்கள் அப்படியெல்லாம் சொல்லி தன்னை இணைத்த போதுதான் சிக்கல் வந்தது தமிழ்நாட்டில். எங்கள் உரிமைகள் பறிக்கப்படுகின்றன என்பதை நாம் எழுப்பினோம். எல்லா உரிமையும் இருக்கட்டும், அது இங்கிருந்து காவிரியில் தண்ணி விடலாம், இங்கேருந்து போய் மங்கம்மா போய் படையெடுத்து போய் உடைச்சிட்டு வர்றா டேம, முடியுதில்லை. ஆனால் இப்போது என்ன நிலை என்னால் அவங்ககிட்டே போய்க்கணும், சாமி எனக்கு கொஞ்சம் தண்ணி விட சொல்லுங்க. உலக நாடுகள் எல்லாம் ரைப்பேரியன்ஸ் கடைசியாக இருக்கிற டெல்டா மாநிலத்தில் தான் அதிக உரிமை, மேல் ரவுண்டெலாம் கிடையாது. முதல்ல அவனுக்கு முடிச்சு அடுத்தவனுக்கு தான் வரணும். ஆனால் இந்தியாவில் மட்டும் வித்தியாசமாக இருக்கும். பல பிரிவினைகள், நாட்டு பிரிவினை, மாகாண பிரிவினை, மாநில பிரிவினை அப்படித்தான் செய்தான். அங்கெல்லாம் மலையின் உச்சியை வைப்பான் எல்லையாக. இவன் ஆற்ற வச்சான், தண்ணி எனக்கு பாதி உனக்கு பாதி, சண்டை வந்துகிட்டே இருக்கு. மலை வெளிநாடுகள்லாம் மலையின் உச்சி, அதை பற்றி விமர்சனமே எழுதியிருக்கார். எல்லை பிரிப்பு குழுவை பற்றி ஒரு விமர்சனம் எழுதியிருக்கார் ஒரு ஆங்கிலேயர். என்ன பிரித்தான் உன் நாட்டெல்லாம் என்று. எப்படியும் இருக்கட்டும், நாம் உரிமை பறிக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். மொழி உரிமையை பறிக்கிறார்கள். என் மொழியை நான் படிக்கிறேன், என் சாமியை நான் கும்பிட்டுக்கிறேன். நம்ம சொல்கிற மாதிரி என் கடவுளை நான் வணங்குகிறேன், அது மத நம்பிக்கை. அவன் சொல்லுகிறான், என் கடவுளைத்தான் நீயும் வழங்க வேண்டும், அதுதான் மதவாதம்ங்கிறோம். நான் என் சாமிக்கு நான் கும்பிட்றேன், நீ வேணா கும்பிட்டு, நீ இந்து தானே, வா மாரியம்மன் கோயிலுக்கு வா, வா கடா வெட்டுறப்ப நீயும் சாப்பிடு, வேண்டாம்னா சொல்கிறோம். ஆனால் அர்ச்சகர்லாம் இந்துக்கள் அப்படிமா, சரி இந்துக்களை டிரான்ஸ்ஃபர் பண்ணு முனியப்பன் கோயிலுக்கு, முனியப்பன் கோயில் ஒன்று தூக்கி அங்கே போடு. இதுக்கெல்லாம் ஒத்துக்கொள்ளாத ஒரு தன்மையை, தங்களுடைய மேட்டிமைத்தனத்தை, தங்கள் ஆதிக்கத்தை பெரும்பான்மை என்ற பெயரால் வைத்துக்கொண்டு, இது பெரும்பான்மை தான், எண்ணிக்கையில் பெரும்பான்மை, அதை வைத்துக்கொண்டு நம்ம செய்கிறப்ப நாம் அதற்கான கோரிக்கைகள் எழுப்பி, இப்போதில்லை நம்ம இப்போ நாம் ஏதோ திமுக பண்ணிடுச்சு, பெரியார் பண்ணார்ல, மூதாதையர்கள் நமக்கு செய்தார்கள். பெரியார் அரசியல் 1919 வர்றாரு, காங்கிரஸ்காரரா. சுயமரியாதை இயக்கம் 1925 தான் வருது. 1917 நமக்கு ஒரு இயக்கம், 16 தொடங்கப்பட்டது ஒரு இயக்கம், நீதி கட்சி என்று பெயர். அதுக்கு அவன் பத்திரிகை பேரால வச்சுக்கிட்டான். முரசொலி கட்சி நான் திமுகவை சொல்ல முடியும். ஆனால் அவன் அப்படி சொன்னான். நீ தென்னிந்திய நல உரிமை சங்கம் நடத்திய பத்திரிகை பேர் ஜஸ்டிஸ், அதை வச்சு ஜஸ்டிஸ் பார்ட்டினா தமிழ் நம்மால் நீதி கட்சின்னு மொழிபெயர்த்துக்கிட்டான், அவ்வளோதான். அது நீளமாக இருக்குல்ல, தென்னிந்திய நல உரிமை சங்கம், ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதில் ஒரு தலையங்க எழுதினார் டாக்டர் நாயர். ஏன்னா இந்த நாட்டில் நமக்காக நின்றவர்கள்லாம் நாயர் தான் முதல் அதில் ஜஸ்டிஸ் பத்திரிகை ஆரம்பித்து அதனுடைய தலையங்கத்தில் எழுதுகிறார். எங்களுடைய நோக்கமெல்லாம் சகோதர மொழிகளை பேசுகிற, அவர் சிஸ்டர் லாங்குவேஜ்னு சொல்கிறார் ஆங்கிலத்தில், தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம், இவர்கள் தங்களுக்குள் ஓர் இறையாண்மையுள்ள நாடுகளை படைத்து அதன் கூட்டாட்சியாக ஒன்று மலர வேண்டும் என்பது எங்கள் விருப்பம், அதை நோக்கி நாங்கள் பயணிப்போம்னு எழுதுறாரு 1917. அப்போ இந்தியா வரல, பாப்பா ஆட்சிக்கு வரல, ஆங்கிலேயம் தான் ஆண்டுகிட்டு இருக்கான். இருந்தாலும் வரும், அறிவுடையார் ஆவதறிவார், அதனால இது நடக்க போகுது என்று அவர் எழுதுகிறார்.
இதோட நிக்கல. 1926 மத்திய சட்டமன்றத்தில், அப்போ அது பார்லிமெண்ட்னு பேர் இல்லை, கவுன்சில் ஆஃப் ஸ்டேட்ஸ் தான் அது, அங்கு சார் சங்கரன் நாயர் என்ற ஒருவர் தீர்மானம் ஒன்று கொண்டு வருகிறார். என்ன கொண்டு வர்றாருன்னா, 10, அப்போ தமிழ் பேசும் மாவட்டங்கள் 10 தான் இருந்தது. தமிழர்கள் வாழ்கிற மாவட்டம் 10 தான். சென்னை மாகாணத்தில் 5 மாவட்டம் ஆந்திராவில் இருந்தது, ஒரு மாவட்டம் கேரளாவில் இருந்த மலபார் மாவட்டம், இன்னொன்று தென்கன்னட மங்களூர் மாவட்டம் கர்நாடகாவில். அப்போ அவர் சொல்கிறாரு, தமிழ் பேசும் 10 மாவட்டங்களை தனி நாடாக்குவதற்கு இந்த கவுன்சில் வந்து ரெக்கமெண்ட் பண்ணோம் அரசுக்கு. ஏன்னா அப்போ ஆங்கிலேய ஆட்சி, மெஜஸ்டிக்கு நீங்கள் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுங்க என்று சொல்லிவிட்டதோடு நிற்கல. வெறும் தேர்தல் நடத்தி நாடாளுமன்றமாக கூடுவதற்கு மட்டுமில்லை, அவர்களுக்கு ரயில்வே உரிமை, ரயில்வே அவங்க நடத்திக்கலாம், அஞ்சல் துறை, தந்தித்துறை, தபால் தந்தித்துறை வச்சுக்கலாம், படைகள், தரைப்படை, வான்படை, கடற்படை வச்சுக்கலாம். அந்த உரிமையோடு கூடிய ஒரு நாடாக தமிழ்நாட்டை ஆக்க வேண்டும் என்று சர் சங்கரநாயர், அவர் சாதாரண ஆள் இல்லை, அவரும் நீதிபதியாக இருந்தவர், வைஸ்ராய் கவுன்சிலுக்கு உறுப்பினராக இருந்தவர். அவர் விடுதலை உணர்வு 1919 ஜாலியன்வாலாக் படுகொலை நடந்தவுடன் அந்த பதவி விட்டு வெளியே வர்றாரு. போடா, உன் ஆட்சியில் நீ வந்து எங்கள் மக்களை சுட்டுக் கொள்கிற, உங்கள்கிட்ட போய் நான் ஆலோசனை இருப்பேனா, திரும்பி வந்துடுறாரு. திரும்ப அவனிடம் சமாதானம் பேசி, இங்கே கூட இருக்க வேண்டாம், இந்திய அமைச்சர் இங்கிலாந்தில் இருக்கிறார், இந்தியாவுக்கான அமைச்சர் அங்கே ஒருத்தர் இருப்பார், அவருடைய ஆலோசகராக நீங்கள் பதவியேற்றுக் கொள்ளுங்கள். அப்படிதான் நம்ம சர் பன்னீர்செல்வம் அனுப்பி வைக்கப்பட்டார். இடையில் அவர் மறைந்து போனார் தான் சொல்லணும், மடிந்து போனார். உண்மையில் எங்கே போச்சு விமானம்னு தெரியாமல் போயிடுச்சு. அந்த பதவியில் இருந்தவர் அங்கிருந்து வர்றார் இங்கே. சார் இதை 2 செய்தியை புரிஞ்சுக்கணும். நம் முன்னவர்களுக்கு அப்போது இப்படியெல்லாம் நடக்கும், இந்தியா விடுதலை பெறும், அதில் ஆட்சிக்கு வடவர்கள் தான் உட்காருவார்கள், நமக்கு உரிமை பறிக்கப்படும் என்று அறியாத காலத்தில் முழு நாட்டையும் ஆங்கிலேயர் ஆண்ட காலத்தையும் சிந்த வந்திருக்கு. ஒன்று. இரண்டாவது, இந்த 2 கோரிக்கையும் 2 பேரும் தமிழர்கள் இல்லை, மலையாளிகள். அது ஞாபகம் வச்சுங்க. நம்மால் இனத்தை சொல்லி பிரிக்கிறான், மொழியை சொல்லி பிரிக்கிறார்கள். சங்கரநாயர் ஏன் கேரளாவுக்கு அப்படி கொடுக்கணும்னு கேட்கல, தமிழ்நாட்டு கேட்கிறார். தமிழ்நாட்டை ஏன் தனி நாடாக, படையோடு இருக்கிற தனி நாடாக ஆக்க வேண்டும் என்ற கோரிக்கையை வைக்கிறார். அதுவும் இங்கே இல்லை, பார்லிமெண்ட்ல ஏன் வைக்கிறாரு? ஏன் அந்த நோக்கம் அவருக்கு வந்தது? இப்போ அவர்களுக்கு இந்த நாட்டு வரலாறு தெரிந்தவர்கள் அந்த கோரிக்கையை முன்வைக்கிறார்கள். சரி, தனி நாடு என்பது இப்போ இல்லை, கோரிக்கை இல்லை. ஆனால் அதற்கு பின்னால் சட்டம் கொண்டு வந்தான். இப்போ சட்டம் கொண்டு வந்துடுவாங்க உடனே, ஈழம் கேட்டால் தப்புன்னு ஒரு சட்டம் அங்கே கொண்டு வந்தான். அதே மாதிரி இங்கே ஒரு சட்டம் கொண்டு வந்தான். சட்டமெல்லாம் பிரிவினை கேட்கக்கூடாதுன்னு கொண்டு வரல, தேர்தல் விதிகளில் சில திருத்தத்தை செய்தார்கள். தேர்தல் வேட்புமனு தாக்கல் செய்கிற போது நாங்கள் இந்திய ஒருமைப்பாட்டுக்கு உண்மையாகவும் அதன் ஒற்றுமையை காப்பாற்றவும் செய்வோம், அவ்வளோதான். அதை வந்து பார்லிமெண்ட் முறை சட்டமன்றம் கொடுக்கணும். பதவியேற்பு உறுதிமொழியிலும் அதை சொல்ல வேண்டும், இன்டெகிரிட்டி ஆஃப் இந்தியாவை நான் வந்து பாதுகாப்பேன். இப்போ தமிழ் தேசிய வீரர்கள்லாம் தேர்தல் நிற்கிறாங்கல்ல, அது சீமானாக இருக்கலாம், நெடுமாறனாக இருக்கலாம், யாராக இருக்கலாம், அவரும் அரசியல் கட்சி பதிவு பண்ணார். அவங்களாம் இந்த கையெழுத்து போட்டு தான் பண்ணணும், சும்மாலாம் நீங்கள் பேசிட முடியாது. இவர் விட்டுட்டாரு, ஐயோ அண்ணாதுரை பயந்துக்கிட்டு திராவிட நாடு கோரிக்கை விட்டாரு, நீ ஏன் பேச, யாரும் வேண்டாம், நாங்கள் தைரியசாலியே, நம்ம ஒன்றும் அதுக்கு மறுக்கலையே, தடுக்கலையே, பேசு. ஆனால் இவர்கள் வந்து குற்றம் சொல்லுவது, ஒரு சட்ட திருத்தம், அவ்வளோதான். பெரிய அண்ணா தான் சொன்னார், வீடு இருந்தால்தான் ஓடு மாற்றலாம், முதல்ல வீட்டை காப்பாற்றிக்குவோம் அப்புறம் பார்க்கலாம் என்ற. அது மாநில சுயாட்சியாக மாறி இருக்கிறது. அந்த கோரிக்கை கொஞ்சம் மாற்றம் பெற்றது, மாநில சுயாட்சி என்று சொன்னார்கள். சரி, அந்த உரிமைக்காக நாம் நம் மொழி உரிமை, முதல்ல நான் ஏன் இந்தி படிக்க வேண்டும் என்று முதல்ல வந்த போராட்டம் 1937 தொடங்குச்சு, இந்தி எதிர்ப்பு போராட்டம். அதில் இறந்தவர்கள் எத்தனை பேர், எவ்வளவு பெரிய போராட்டங்கள், எவ்வளவு பேர் ஆண்கள் பெண்கள். அதில் வந்து நீங்கள் வந்து ஏதோ திராவிட கழகத்துக்காரர், அப்போ சுயமரியாதை இயக்கம் தான் மட்டும் இல்லை, பார்ப்பனர்கள் கலந்து கொண்டார்கள். அவன் கலந்துக்கிட்டான், எல்லாரும் கலந்துக்கிட்டாங்க. அந்த பலர் கலந்து கொண்டு இருக்கிறார்கள். பெரியாரோட எப்போது பரவஸ்து ராஜகோபாலாச்சாரியன்னு ஒருத்தர் இருப்பார், இந்து மதம் எங்கே போகுதுன்னு ஒரு புத்தகம் எழுதினார், ஸ்ரீரங்கத்துக்காரர், என்னமோ அக்னி கோத்திரம் தாத்தாச்சாரி, அவர் எழுதியிருப்பார்.
எங்களவா ஒருத்தர் ராமசாமி நாயக்கரோடு இருந்தா, அவ எங்கள் புராணத்திலாம் போட்டு கொடுத்துட்டா, ராமசாமி நாயக்கர் மேடையில் போட்டு எங்களுக்கு பிச்சை எடுத்துக்கிட்டே இருந்தாருன்னு பரவஸ்து ராஜகோபாலாச்சாரியர் சொல்லுவார். பரவஸ்து ராஜகோபாலாச்சாரின்னு ஒருத்தர் இருந்தாருன்னே சொல்லுவார். அவரெல்லாம் இந்திய ஏற்படுத்த கைதானார். அவர் எல்லோரும் போராடினார்கள், தமிழர்கள்லாம் ஒன்றுபட்டு போராடினார்கள். நம்முடைய இடஒதுக்கீடு உரிமை பறிக்கப்பட்டது. 51 போராட்டம் பெரியார் தலைமையேற்று நடத்துகிறார். ஆனால் அப்போதுதான் பெரியாரோட முரண்பட்டு வெளியேறி இருந்த அண்ணா பெரியாருக்கு பின்னால் அணிவகுத்து நின்றார். இது கட்சி பிரச்சனை இல்லை, தமிழர் உரிமை பிரச்சனை. இதில் நாம் எல்லோரும் இணைந்து நிற்போம். காமராஜர் தலைமையில் இருந்த காங்கிரஸ் கட்சி பெரியாருக்கு ஆதரவு கொடுத்தது. அப்போ காமராஜர் தான் காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர். அவருடைய ஆதரவாளர்கள்லாம் பெரியாருக்கு ஆதரவாக நின்றார்கள். எல்லா கட்சியும் ஆதரவாக நின்றார்கள். நின்று அந்த போராட்டம் எடுக்கப்பட்டது. ஒவ்வொரு போராட்டத்திலையும் மக்கள் உரிமை என்று வருகிற போது கட்சியை பார்க்காதவர்களாக தமிழ்நாடு ஒரு காலத்தில் இருந்திருக்கிறது. அப்படிதான் சொல்லணும், அந்த காலத்தில் இருந்திருக்கு. இப்போது அது இருக்கிறதா என்றால் நாம் அதை பற்றி பேசணும். ஏன்னா ஒரு பக்கம் தங்கள் உரிமை பறிக்கப்பட்டதற்காக அறவழி போராட்டம் நடத்திய தலைவர்கள். அதற்கு அப்புறம் எப்போ அவங்க 48 ஆரம்பித்த போராட்டம் 76 தான் அவர்கள் 30 ஆண்டுகள் கழித்துத்தான் தனி ஈழமே தீர்வு என்ற தீர்மானத்தை நிறைவேற்றினார். உடனே பண்ணிடல. அவங்க 30 ஆண்டுகள் அறவழியில் போராடி பார்த்தார். கட்சி அமைத்தது கூட கூட்டாட்சி, உண்மையான கூட்டாட்சி மலர வேண்டும் என்று வைத்தார்கள். ஆனால் அவர்களெல்லாம் தாக்கப்பட்டார்கள், ஒடுக்கப்பட்டார்கள், ஆயுதத்தால் ஒடுக்கப்பட்டார்கள். இளைஞர்கள் அப்புறம் சரி இவங்ககிட்ட போய் மொத்தம் ஹிந்தி மட்டும் தெரியுது, அவங்கள்ட்ட போய் தமிழில் அவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருப்பீங்க, அதெல்லாம் நாம் அவன் மொழியில் பேசணும். இவங்களும் ஆயுதம் எடுத்தார்கள். ஆயுத போராட்டம் 30 ஆண்டுகள் நடந்தது. ஆனால் என்ன கோரிக்கை? எங்களுடைய மனித உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும், எங்களுடைய சிவில் உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும், எங்களுடைய மொழி பாதுகாக்கப்பட வேண்டும். மொழி பேசுவதற்கு, மொழியை பற்றி பெரியாருக்கும் கூட வேறு கருத்து இருந்தது. நான் பல நேரத்தில் சொல்லியிருக்கோம். அதை இன்னும் பேசிட்டு ஒரு காட்டு மராட்டி மொழின்னு சொல்லிட்டு ஆமடா சொன்னார்னு தான் சொல்கிறோம் நாங்கள். அவர் என்ன சொன்னார்னா அழகாக அந்த பெரியார் அந்த பேச்சில் சொல்லுவார். இப்போது இருக்கிற தமிழர்கள் யாராவது யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற தத்துவத்தையோ, யாயும் யாயும் யாராகிறோ என்ற தத்துவத்தையோ எழுதுகிற தமிழ் புலவன் இருக்கிறானா? அதான் அவர் கேள்வி வைக்கிறார். அப்போ சங்க இலக்கியங்கள்லாம் பேசினேடா, அப்படி ஒரு தமிழ் வரட்டுன்னு எந்த புலவனாவது புத்தகம் எழுதியிருக்கியா? யாராவது எழுத வந்தால் நான் வேஷத்தமிழர்களை கேட்கவில்லை, உண்மை தமிழர்களை கேட்கிறேன், புலவர்களை கேட்கிறேன். அப்படி ஒரு நூலை எழுதி கொண்டு வந்தால் இலவசமாக அச்சிட்டு நான் உங்களுக்கு பல ஆயிரம் பரப்ப தயாராக இருக்கிறேன். அந்த அறிக்கையிலே தான் சொன்னார். அதற்கு பின்னாலேயும் சொல்லியிருக்கிறார், தமிழ் பிடித்தாலே கண் பின்னால் போய்விடுகிறது. அவர் சொல்லுவார், பிறடருக்கு பிறதா கண்ணு, அவன் 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் இமயத்தில் கொடி பறித்தான். ஏய் நாளைக்கு என்னன்னு பேசுப்பா, 2000 வருஷம்லாம் விட்டுரு, எதுக்கு எங்களுக்கு அது? நாளைக்கு என்ன, நாம் எடுக்க வேண்டிய நடவடிக்கை என்ன, எடுக்க வேண்டிய முயற்சி என்ன, அதற்காக நாம் செய்ய வேண்டிய வேலைகள் என்ன, அதை பற்றி எழுதிட்டு வா புத்தகம். 1000 புத்தகம் போட்டால் 200 புத்தகம் இலவசமாக தர்றேன், உனக்கு சன்மானமும் தருகிறேன், யாராவது எழுதிட்டு வா. 200 முறை அறிக்கை விட்டார். போகாதவன் தான் இப்போ விமர்சனம் பண்ணிட்டு இருக்கான். பொதிந்துள்ள கருத்துக்களை வைத்துத்தானே மொழிக்கு எழுதணும். அந்த மொழியை பயனுள்ள மொழியாக மாற்ற வேண்டும். அப்புறம் எழுத்து சிறுத்தம் அதெல்லாம் பண்ணார்ன்றதெல்லாம் இருக்கட்டும். அவருக்கு அக்கறையெல்லாம் ஏன் செய்கிறார்? நம்ம பையன் படிக்காமல் போயிடுவானா? எழுத்து நிறையா இருந்தால் தலைவலி இல்லை, போட்டால் நிறைய பேர் தப்பு அதில் தான் பண்ணுவான் நம்ம ஆள். எனவே இதையெல்லாம் நாம் எதற்கு சொல்கிறோம்? நாளைய தமிழ் சமுதாயம் எப்படி இருக்க வேண்டும்? ஒரு உரிமை பெற்ற சமுதாயம். இப்போ கல்வியில் உயர்ந்த தமிழ்நாடாக இருக்கிறோம், மக்கள் நலத்திட்டங்கள் தீட்டப்படுகின்றன, அதில் நாம் உயர்ந்து நிற்கிறோம், அந்த ஹியூமன் இண்டெக்ஸ் எல்லாம் உயர்ந்து நிற்கிறோம், எல்லாம் வந்துட்டோம். ஆனால் உரிமையற்றவர்களாக இருந்து கொண்டு இதை செய்து கொண்டு இருக்கிறோம். எங்கள் முடிவை நாங்கள் எடுக்கிறோம். தமிழ்நாட்டுக்கான முடிவை தமிழ்நாடு முடிவு செய்ய மக்கள் தான். ஏவிபி ஆசித்தம்பி அவர்கள் சுயமரியாதை இயக்க பொன்விழா மாநாட்டில் பேசினார். ஏண்டா நீங்கள் தான் அரசாங்கமா? பச்சை சீட்டு, அந்த பிங்க் கலர், அதுக்கு நம்ம சொன்னார் 2 சீட்டு, ஒன்றில் வந்து நாடாளுமன்றத்துக்கு, ஒன்று சட்டமன்றத்துக்கு. அதுலேயும் நாங்கள் தான் குத்தணும், இதுலேயும் நாங்கள் தான் குத்தணும். அதில் குத்தணும் பெற்ற அதிகாரம் வந்து இதில் குத்தணும் என்ற அதிகாரம் இல்லைன்னு கேட்டார். 2 நாங்கள் குத்தி ஜெயிச்சிடணும் தான் வந்தவன் தான். ஏன் இங்கே சிவப்பு சீட்டில் குத்தணுனுக்கு ஏன் அதிகாரம் இல்லை? இல்லை பச்சை சீட்டில் குத்தணும்னு எப்படி அதிகாரம் வந்தது? அந்த ஓட்டினுடைய வண்ணத்தை அவர் சொல்லி பேசுகிறார். ஏன் இல்லாமல் போச்சு? அதே மக்கள் தானே எங்களை தேர்ந்தெடுக்காங்க, உன்னை தேர்ந்தெடுத்த மக்கள் தானே எங்களையும் தேர்ந்தெடுத்தார்கள். ஏன் எங்களுக்கு உரிமை இல்லை? சவர்னிட்டி, இறையாண்மை என்பது மக்களிடம் தங்கி நிற்கிறது, அரசுகிட்ட இல்லை. இறையாண்மை மக்களிடம் தங்கி நிற்கிறது.
அவர்கள் கையளிக்கிறார்கள், பிரதிநிதிகள் தங்கள் பிரதிநிதி கையளிக்கிறார்கள், அதுதான் அரசாக மாறுகிறது. அப்போ அவங்களுக்கு ஏன் எங்களுக்கு அதிகாரம் எல்லாம் போச்சு? எங்கள் மக்கள் தேர்ந்து எங்கள் நாட்டை பற்றி முடிவெடுப்பதற்கு ஏன் இல்லை? இந்த கேள்வி ஈழ விடுதலை போராட்டத்தை பற்றி நாம் மகிழ்ந்து பேசுகிற போது, பாராட்டி பேசுகிற போது, அதில் ஒரு வீதமாவது, ஒருவேளை அவர்கள் கருவியேந்தி போராட்டம், ஆயுத போராட்டம் கூட வேண்டியதில்லை, அறவழி போராட்டத்துக்கு நாம் எவ்வளவு அணியமாக இருக்கிறோம், எவ்வளவு தயாராக இருக்கிறோம் என்பதையும் சிந்திப்பதாக பொட்டம்மானுடைய நூல் வெளியீட்டு நிகழ்வு அமைய வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். ஏன்னா அதுதான் எங்களுடைய கோரிக்கை. நம்முடைய கோரிக்கைகள், நம் மக்கள், என்னுடைய மக்கள் யார் படிக்கணும்? எங்கள் மருத்துவர்கள் நாங்கள் கட்டுறோம். மருத்துவக் கல்லூரி நம் மண்ணில் கட்டப்படுகிறது, நம் மக்கள், தமிழ் மக்கள் வரிப்பணத்தில் கட்டப்படுகிறது. பாடம் நடத்துகிற பேராசிரியருக்கு தமிழ்நாடு மக்களுடைய வரிப்பணம் தான் சம்பளமாக கொடுக்கப்படுகிறது. ஆனால் ஆள் சேர்க்கறது மட்டும் அவன் சேர்ப்பானான். நான் ஒரு தேர்வு வைக்கிறேன், என்ன தேர்வுடா? நான் கேள்வி நான் சொன்ன ஒரு 2 ஆன்சர் இருக்கு. ஒரு கேள்வியில் 2 முறை சொல்லுவார்கள். ஒன்று டிஸ்கிரிப்டிவ் ஆன்சர், ஒன்று அப்ஜெக்டிவ் ஆன்சர். ஒன்று இதயத்தின் படத்தை வரைந்து பாகங்களை குறித்து செயல்பாடுகளை விளக்குக. நாமெல்லாம் படிச்சிருந்திருக்கோம் அந்த கேள்வி. இதயத்தை பற்றி உருவம் தெரிந்திருக்க வேண்டும், அதனுடைய பகுதிகள் தெரிந்திருக்க வேண்டும், அதனுடைய செயல்பாடு தெரிந்திருக்க வேண்டும். அப்படித்தான் 12ஆம் வகுப்பு பாடத்தில் படிக்கிறான், எழுதுறான். இவன் வைக்கிறது உங்கள் அப்பா பேர் என் அப்பா பெயர் குப்புசாமி, கருப்புசாமி, கிருஷ்ணசாமி, ஏதோ ஒன்று டிக் பண்ணுங்கிறான். இதில் ஒன்று டிக் பண்ணணும். இதை வச்சு தான் நான் சேர்க்குறேன்னா, 12 வருஷம் படித்தது என்னடா எங்கள் படிப்பே இல்லையா? அது நாங்கள் படிச்சலாம் படிப்பு இல்லையா? உன்னுடைய ஒரு தேர்வு, ஒரு தாள். அப்போ முதல் நடந்தபோது நீட்டில் ஒருத்தர் எடுத்து எழுதியிருந்தார் ஏ. அப்போ 106 தான் தகுதி எண்ணாக இருந்தது. 106 வாங்கினா நீட்டில் பாஸ்ன்னு அர்த்தம் அப்போ. ஆனால் அவர் போட்ட ஏவுக்கு மட்டும் எல்லாத்துலையும் டிக் அடிச்சு தான் 112 மார்க் வாங்கியிருக்கலாம். அவர் போட்டிருந்தாரு. பிக்கு மட்டும் போட்டிருந்தா கொஞ்சம் குறைஞ்சது, சிக்கு மட்டும் போட்டிருந்தாலும் ஓரளவுக்கு 106க்கு மேலே தான். ஏபிசின்னு போட்டிருந்தானா பையன் ஒரு ஜாலியாக போடுறான்னு வச்சுக்கலாம். ஒன்றுக்கு ஏ, அடுத்தது பி, அடுத்து சின்னு போட்டால் 123 மார்க் வந்தது. இல்லை 106 இருந்தால் பாஸ் பண்ணிருப்போம். இதுக்கு சும்மா கண்ணை மூடிட்டு ஏபிசின்னு போட்டு தான் வந்திருப்போமே. இப்போ நடத்துகிறான் தேர்வு. ஃபிசிக்ஸில் 0 மார்க் வாங்கியிருந்தா பரவாயில்ல, -4 வாங்குறான். நினச்சி எப்படா -4 தேர்வில் வாங்க முடியும்? ஏன்னா அதில் தவறான கேள்வி எழுதினா அதுக்கு மதிப்பெண் குறைக்கப்படும். ஒன்று கூட சரியாக எழுதுனதும் தப்பாக எழுதியிருக்கிறான் கொஞ்சத்து மட்டும், அதுக்கு 4 குறைஞ்ச -4. ஆனால் அவனுக்கு எம்எஸ்ல இடம் கிடைச்சிருக்கு. எப்படி கிடைக்கும்? ஏன்னா பணம் கட்ட முடியுது. நாம் அதனால் கேட்குறேன், எங்கள் கல்லூரியில் நாங்கள் சேர்த்துக்கிறோம்ப்பா, நாங்கள் முடிவு பண்ணிக்கிறோம், நாங்கள் தான் மருத்துவத்தை உயர்ந்து நிற்கிறோம். ஏன் எங்கள் பிள்ளைங்க 12 வருஷம் படிச்சதுன்ட்டு இப்போ ஒருத்தர் இவ்வளோ முதல் மதிப்பெண் ஒரு பொண்ணு வாங்கினான், நீட்லன்னு போட்டான். அவள் 12ல் ஃபெயில் ஆகிருக்கிறா. நீட்டில் தேர்ச்சி அடைஞ்சதுனால அவனுக்கு அட்மிஷன் கிடைக்குது. நடந்ததில்லை இதெல்லாம். எப்படி நடந்திருக்க முடியும்? தமிழ்நாட்டில் காப்பி அடிக்க விட மாட்டான், வடநாட்டில் காப்பி அடிக்கலாம் விட மாட்டான். இதுதான் வித்தியாசம். வேற என்ன வித்தியாசம் நமக்கு? இதுதான் வித்தியாசம். பார்த்துருப்பீங்களா, முகநூல்லாம் வரும்ல படம், இதில் ஏறிட்டு கொடுப்பான், ஜன்னலில் கொடுப்பான், ஒளிபெருக்கி வச்சு வெளியேருந்து பதில் சொல்லுவான், எல்லாம் நடக்கிறதெல்லாம் பார்த்துருக்கோம்ல. அப்போ இதை நாம் கேள்வி கேட்டுக்கிறோம். ஏன் நாட்டு மாணவர்களை நான் தயாரிக்கிறேன், எங்கள் மாணவர்களை நானும் அறிவு வழி மாற்ற முடியும் எங்களால். ஒவ்வொரு திட்டமாக பல திட்டங்களை திட்டுகிறார்கள். ஸ்கில் டெவலப்மெண்ட்னு வைக்கிறாங்க, என்னென்னமோ முயற்சிகள் நடக்கின்றன. அதில் குறை இருந்தால் சுட்டி காட்டுங்க, மாற்றிக்கலாம் தான். நான் சொன்னது இல்லை, நீ படிக்கணும். ஒரு காலத்தில் நம்ம சமஸ்கிருதம் அம்பேத்கர் விரும்பினார் படிக்க வேண்டும் என்று. படிக்க முடியாது, நீ படிக்கக்கூடாதுன்னு தான் சொல்லி தரத்துக்கு யாருமே வரல. பார்சி மொழியிலிருந்து மொழிபெயர்த்ததை படித்து தான் இவர் தெரிஞ்சுக்கிட்டார். ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து படித்து தான் இந்த சாஸ்திரங்களை, புராணங்களை எல்லாவற்றையும் போட்டு கிழிச்சு எறிஞ்சார். இப்போ என்னங்கிறான், படிக்கிறான் வேண்டான்னு சொன்னான், முடியாதுன்னா. இப்போ வேண்டாங்கிற, நீ படி, சமஸ்கிருதம் பாடத்தில் உண்டு, படி. ஐஐடியிலே உண்டான். அவன் என்ன கண்டுபிடிக்கிறான், கோமியத்தை குடித்தா என்னென்ன வரும்னு நம்முடைய டீன் சொல்கிறார். இங்கே ஐஐடியினுடைய முதல்வர் சொல்லுகிறார். இப்படி ஆளுங்களா எங்களுக்குடா, எங்கள் விஷயத்தை நாங்கள் கற்றுக்கிறேன்டா, எங்களுக்கு என்ன வேணுமோ நாங்கள் தெரிந்து கொள்ளுகிறோம். இதை பேசுவது, நம் உரிமையை பேசுவது முதலில், அப்புறம் அறவழி போராட்டங்கள் நடத்துவது ரெண்டாவது. நாம் அறிந்து கொள்வதையும் அறிந்ததை மற்றவரிடம் பகிர்ந்து கொள்வதிலையுமாவது யாரெல்லாம் ஒன்றா வரலாம்ல. நமக்குள்ள இந்த சிக்கல் நடக்கு, நம்ம ஏமாற்றப்படுகிறோம், வஞ்சிக்கப்படுகிறோம். இதையாவது பேச வேண்டாமா? இதனுடைய உச்சமாக நடந்த போரின்
தலைவர்களை பற்றி நாம் பேசுகிற நேரத்தில் அந்த தொடக்கமான செய்திகளாவது நாம் தொடங்க வேண்டும் என்ற வேண்டுகோளோடு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.